நேத்தி கூட குரூப் 1 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நான் அதை பற்றி நான் டீட்டெயில் பேசுகிறேன். ஸோ வாழ்த்துக்கள்மா மெய்யமை, மெய்யமை, இந்த தனுஷியா அண்ட் ஆல்சோ தீபக். ஸோ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோஹித், அப்புறம் தர்ஷினி. ஸோ நீங்களாம் என்ன பண்ணணும்னா ஃப்ரம் ஸோ இவங்க வந்து இப்போ கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கு படிக்கிறவங்களும் உள்ளே இருக்கிறாங்க. பிஹெச்டி முடிச்சவங்க, நெட்டு செட்டு கிளியர் பண்ணவங்க, கல்லூரி உதவி பேராசிரியர். அந்த சூழலில் இப்போதான் நம்ம 12th முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற 3 பேர் உள்ள இருக்கீங்க கியூட் எக்ஸாமுக்காக. இன்னைக்கு மையமே இருக்கீங்க, தர்ஷினி இருக்கீங்க, ரோஹித் இருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ இருந்தே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு மாக் அந்த மாதிரி இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஏர்லி ஏஜ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா மையமைக்கு தெரிஞ்சிருக்கும். 11th படிக்கும் போதே நான் உங்களை பிஹெச்டி படிச்சவங்களோட அந்த கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கவங்களோட தான் வச்சு கிளாஸே எடுத்தேன். இப்போ மாலாமாம்லாம் இருந்திருப்பாங்க. மாலாமாம்லாம் 56 இயர்ஸ் உங்களெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல, 16 இயர்ஸ்ல 16, 56. அப்போ பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட். ஸோ 40 வயது டிஃப்ரெண்ட்ல உள்ள வச்சு கிளாஸ் நடத்தணும். ஸோ அதே மாதிரி தம்பி இல்லையா, தம்பி பேர் என்ன? மையமை வீரப்பன். ஸோ அவர் வந்து சயின்டிஸ்ட். அவ்வளோ அழகா அந்த மாதிரி ஒரு சம்மர் கேம்ப்ல அவ்வளோ அழகா வந்து பண்ணாங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பொண்ணுல இருந்து கம்பன் ஸ்கூல்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க. அதே மாதிரி தம்பி 8th நினைக்கிறேன்ல, 7th to 8th, 8th to 9th அப்பா இப்போ அப்போ படிக்கும்போது 7th to 8th சார். 7th to 8th நம்ம கிட்ட சம்மர் கேம்ப் படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி இந்த ஏஜ்ல எடுத்துக்கங்க, சூப்பரா இருக்கும். ஓகே ஃபைன், கங்க்ராட்ஸ் எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ். இதை கேட்டவங்க ஒரு கிளாப் பண்ணிடுங்க மையமைக்கு. பரவாயில்ல, அந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய அந்த ஆம்பிஷன். ஸோ அந்த மாதிரி அந்த தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. வாழ்த்துக்கள்மா, தொடர்ந்து நல்லா படிங்க, தொடர்ந்து நல்லா படிங்க. அப்டேட் ஓகேப்பா, எழுதி வச்சுங்க. ஸோ இன்னைக்கு மார்ச் 31 அப்படிங்கிறது முக்கியமா இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதோடு கூட ஸோ என்ன முக்கியமானது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மகாவீர் அப்படிங்கிறவருடைய ஜெயந்தி இருக்கு. மகாவீரோட ஜெயந்தி. கியூட் எக்ஸாம்ஸ்ல இவரை பத்தி கூட நேற்றுக்கு ஒரு கொஸ்டின் பார்த்திருந்தோம். தீர்த்தங்காரர் அப்படின்னு சொல்லும் போது முதலாவது தீர்த்தங்காரர்னு கேட்டிருந்தாங்களா? யாரு சொல்லுவா? நேற்று கேட்டாங்களா? கியூட் எக்ஸாம்ஸ் 2025 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே நம்ம டீல் பண்ணோம். அதுல தீர்த்தங்காரர்கள் அப்படிங்கிறப்ப முதல் தீர்த்தங்காரர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரிஷபதேவர், 23வது தீர்த்தங்காரர் பார்சவநாதர், 24வது தீர்த்தங்காரா அப்படிங்கிறவர் தான் மகாவீரர். நோட்ஸ் எடுங்க, எழுத ஆரம்பிங்க. 24வது தீர்த்தங்காரா, 24th தீர்த்தங்காரா எந்த ரிலீஜியன்ல வராங்கன்னா ஜெயினிசம் அப்படின்னு வருவாங்க. ஜெயினிசம், ஜெயின் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் தோன்றிய ஒரு முக்கியமான மதங்கள்ல ஒன்று. இந்தியாவில் தோன்றிய மதங்கள்ல மிகவும் முக்கியமான மதங்கள் அப்படிங்கிறது இதுதான். ஜெயினிசம் அப்படிங்கிற சமண மதம், தமிழ்ல சொன்னா சமணம், ஜெயினிசம். நீங்க சங்ககால இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது போக காப்பியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேக்சிமம் தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கிறது ஜெயினிசம் தான் அதிகமா இருக்கு. பக்தி இலக்கியங்கள் தோன்றினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த சைவம் வைணவம்லாம் தோன்ற ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தது பௌத்தமும் சமணமும் தான். நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல படிச்சிருக்கோம். யாரோ ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க, என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா இல்ல எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கு. ஓகே குட். சோ அப்ப மகாவீரர் அப்படிங்கிறவருடைய ஜெயந்தி அப்படின்றது அவர் இன்னைக்கு தான் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ 599 பிசி. இவர் எந்த வருஷம் பிறந்திருக்காருன்னா 599, அதாவது பிஃபோர் கிறிஸ்ட், பிஃபோர் கிறிஸ்டியன் எரா அப்படின்னு சொல்லுவோம். முந்தைய ஆண்டு அப்படிங்கிறது, கிறிஸ்துவுக்கு முன் அப்படிங்கிறது 599, 599. ஸோ அப்படிங்கிற போது இது வந்து ஒரு 5th செஞ்சுரி இல்லையா, 5ஆம் நூற்றாண்டு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். 5வது நூற்றாண்டு அப்படிங்கிறது. ஸோ இவர் எங்க சார் பிறந்தாரு அப்படின்னு கேட்டா நம்ம இந்தியாவில் பீகார்ல வைசாலில குந்தக் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. ஸோ வேர் ஹி வாஸ் born, மகாவீர் வாஸ் born in 599 BCE. ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பார்க்கிறோம். சரியா? ஸோ எங்க பிறந்திருக்கிறாரு இவர்? வந்து பீகார்ல வைசாலில குந்தக் அப்படிங்கிற வில்லேஜ்ல பிறந்திருக்கிறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். எங்க யாரு? ஓகே, ஒரு ஆளு ருத்ரா. ருத்ரா அனுமதிக்கமா? ஸோ கிளியரா சொல்லணும், சவுண்ட் இல்லாம இருக்கணும். ருத்ரா அந்த ஏதோ சம்திங் சவுண்ட் இல்லாம இருக்கணும். என் சைட்ல எப்படி கிளியரா இருக்கு பாரு, அது மாதிரி உங்க சைட்லயும் கிளியரா இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல எல்லாமே ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். ரைட், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அண்ட் ஆல்சோ ஜிகே அப்டேஷன்ஸ் அப்படிங்கிற. ருத்ரா சொல்லுங்க, பீகார் அப்படிங்கறதுனுடைய தலைநகர் என்ன? பாட்னா சார். பாட்னா பழைய தலைநகர் பாடலிபுத்திரம் சார். பாடலிபுத்திரம் யாருடைய கேபிட்டல் சிட்டியாக விளங்கியது? குப்தர்கள் சார். குப்தர்களுடைய முதல் தலைநகரம் அப்படிங்கிறது பாடலிபுத்திரம். இரண்டாவது தலைநகர்
உஜ்ஜயினி. உஜ்ஜயினிக்கு மாத்தினவர் இரண்டாம் சந்திரகுப்தர் sir. இரண்டாம் சந்திரகுப்தரோட ஒரு நிக் நேம் விக்ரமாதித்யன் ஷாகரி சார். விக்ரமாதித்யா அண்ட் ஷாகரி. விக்ரமாதித்யா அப்படிங்கறதோட மீனிங் என்ன? வலிமை மிக்க சூரியன் சார். எஸ், எனர்ஜெட்டிக் சன் அப்படிங்கிற வலிமை மிக்க சூரியன். சோ ஒய் ஹி வாஸ் கால்டு ஷாகரி? ஷாகர்களை வென்றதுனால ஷாகரின்னு ஆமா, அழைக்கப்பட்டார். குஜராத் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செய்த ஷாஹா அந்த ரூலரை வென்றதுனால அவருக்கு ஷாகரி என்ற பெயர் கிடைச்சது அப்படி சொல்லி பாக்குறோம். ரைட். யாரு இந்த குப்த வம்சத்தை தோற்றுச்சது? பவுண்டர் ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரோட பையன் கடோத்கச்சன். கடோட்சனோட பையன் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தருடைய பையன் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் எவ்வாறு அழைக்கப்படுறாரு? நெப்போலியன் சார். இந்திய நெப்போலியன். இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி அழைச்சது யாரு? DS ஸ்மித். வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிறவர் அழைச்சாரு இல்லையா? யாரு வந்து அந்த எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சது? குமாரகுப்தர் சார். நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது குமாரகுப்தர் அப்படிங்கறத தோற்றுவிச்சாரு இல்லையா? யாருடைய பையன் அந்த குமாரகுப்தர்? இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் இரண்டாம் சார். சந்திரகுப்தரோட பையன். அந்த நாலந்தா யுனிவர்சிட்டி அப்படிங்கறத அழிச்சது யாரு? யாரு டிமாலிஷ் பண்ணா? முகமது பக்தியார் கில்ஜி சார். முகமது. சோ பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவரு இது பண்ணாரு வச்சாரு இல்லையா? சோ ரொம்ப முக்கியமானது. ஓகே, கங்கராட்ஸ்மா, கங்கராட்ஸ். சோ மையமே இதெல்லாம் உங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, ஹிஸ்டரியில 11 and 12 வந்திருக்கும்ல சிபிஎஸ்சில? சார் எனக்கு என்னோட போர்ஷன்லயே எல்லாம் இருக்கு சார். நீங்களே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். சூப்பர்மா, ஃபைன் ஃபைன். ஸோ அப்டேட் பண்ணிக்கங்க. இங்க இருந்து தான் நமக்கு கேள்வி வருது. கியூட்ல ஹிஸ்டரி வருது, பாலிட்டி வருது, எக்கானமி வருது, ஐஎன்எம் வருது, சயின்ஸ் வருது, கரண்ட் அஃபேர்ஸ் வருது, மேத்ஸ், ரீசனிங். நம்ம எல்லாம் படிச்சோமா 11th உங்களுக்கு சொல்லி கொடுத்தது பூரா அப்படியே கியூட்ல வருதுப்பா. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன். என்ன நேற்றுக்கு படிச்சது வச்சது இந்த மாதிரி இருக்கக்கூடியது இது அப்படியே NTA தான். ஸோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, யூபிஎஸ்சிக்கு அவங்க தான். ஸோ இந்த மாதிரி நீட்டுக்கு, இந்த IIT ப்ளஸ் வந்து நெட்டுக்கு எல்லாத்துக்குமே NTA தான் பொறுப்பாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ மகாவீரருடைய பிறந்தநாள் அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ மகாவீரர் அவர் எந்த வருஷம் பிறந்திருக்கிறார் அப்படின்னா 599 பிறந்திருக்கிறார். ஸோ அவர் எங்க பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார்ல வைசாலில குந்தக் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. ஸோ இவருடைய ஃபாதர் எழுதி வச்சுங்க. இவருடைய ஃபாதர் நேம் அப்படிங்கிறது சித்தார்த்தா. இவருடைய ஃபாதர் நேம் அப்படிங்கிறது வந்து சித்தார்த்தா. இவருடைய மதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா திரீசா ஆர் திரீசலா. திரீசலா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபாதர் நேம். நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஆர் யூ டேக்கிங் நோட்ஸ்? ஒன் ஆஃப் எஸ் சார். ஓகே, நோட்ஸ் எடுக்கிறீங்க. நோட்ஸ் எடுத்துக்கங்க. இது வந்து முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸுக்கும் வரும், அப்டேஷன்ஸுக்கும் வரும், ஜிகே அண்ட் ஆல்சோ ஹிஸ்டரி எல்லாத்துக்கும் வரும். நம்மளுடைய கோர் பேப்பருக்கும் வரும். சரி, அப்ப மிக முக்கியமானது இவருடைய அப்பா பேரு சித்தார்த்தர், அம்மா பேரு வந்து பாத்தீங்கன்னா திரிசலா. இவருடைய மனைவி பேரு யசோதா. யசோதா அப்படிங்கறத சொல்லுவாங்க. யசோதா அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய மனைவி பெயரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். அதே போல இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு அனோஜா என்ற பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி அப்படிங்கறத உங்களுடைய மகள் பேரு. பிரியதர்ஷினி இருக்கியாமா? பிரியதர்ஷினி பேசுப்பா, நல்லா பேசுமா. பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி பிரசன்ட் சார். எஸ், பாருங்க, மகாவீரருடைய மகள் பேரும் அனோஜா என்ற பிரியதர்ஷினி. அதே போல ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய பொண்ணு பேரும் பிரியதர்ஷினி, இந்திரா பிரியதர்ஷினி. இந்திரா பிரியதர்ஷினி அப்படிங்கிறது. அதே போல நம்முடைய அசோகர் அவர் வந்து தன்னை வந்து தேவனாம் பிரியன் அப்படின்னு அழைச்சுக்குவார். தேவனாம் பிரியன் அப்படின்னா பிரியதர்ஷன் அப்படின்னு அர்த்தம். பிரியதர்ஷன். ஸோ இந்த நேம்லாம் தெரிஞ்சுக்கங்க. பிரியதர்ஷன், தர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரியம்னா என்ன அர்த்தம், ஸோ அதுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நேம். ரைட். அப்ப அப்பா பேர் சொல்லியாச்சு சித்தார்த்தர், அம்மா பேர் சொல்லியாச்சு திரிசலா, மனைவி பேர் சொல்லியாச்சு யசோதா, மகள் பேர் சொல்லியாச்சு அனோஜா என்ற பிரியதர்ஷினி, பிறந்த ஊர் சொல்லியாச்சு பீகார்ல வைசாலில குந்தக் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு. ஸோ அவர் இறப்பு எப்ப சார் அப்படின்னா 527. பிறந்தது 599, இறந்தது 527. 527. ஸோ 527 அப்படிங்கிறது. ஸோ எந்த வயதுல சார் இவர் இறந்தாரு? இவர் பிறந்தது பீகார் வைசாலி குந்தக்கா இருக்கலாம், இறந்தது அப்படிங்கிறது பவபுரி அப்படிங்கிற பிளேஸ். எப்படி அசோசியேட் பண்ணி படிக்கலாம்? பாவம் அப்படின்னு, பாவம் பவம், பவபுரி. 72 வயசுல. ஏன்னா இத ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம்ப்பா. புத்தரையும் மகாவீரரையும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா அது சமகாலத்துல தோன்றிய இரு மதங்கள். யாராவது அஜிஷன் ப்ரொஃபஸர்ல ஹிஸ்டரி இருக்கீங்களா உள்ள? நான் லிங்க் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். யாரும் இருக்க மாட்டேன், பயன்படுத்த மாட்டாங்க. சரியா?
ஓகே, அதான் படிச்சுங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புத்தர் அப்படின்னு சொன்னா நேபாள், கேட்டு மட்டும் வைங்க ப்ளீஸ், கேட்டு மட்டும் வைங்க, எழுதுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, கொஞ்சம் ஸ்பீடா பேசுவேன். புத்தர் அப்படிங்கிறது வந்து அவர் நேபாளத்துல கபிலவஸ்துல லும்பினிங்கிற ஊர்ல பிறப்பாரு. இவர் பீகார்ல வைசாலில குந்தக்ங்கிற ஊர்ல பிறப்பாரு. ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிக்கலாம், பௌத்தம் அண்ட் ஜெயின். பௌத்தம் அப்படிங்கறதையும் ஜெயினிசம் அப்படிங்கறதையும் நம்ம எப்படி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம், டிஸ்டிங்விஷன் எழுத சொன்னாங்கன்னா எப்படி எழுதலாம். புத்தர் அப்படிங்கிறவரு நேபாளம் கபிலவஸ்து லும்பினில பிறந்தாரு. மகாவீரர் அப்படிங்கிறவரு பீகார்ல வைசாலில குந்தக்ல பிறந்தாரு. அவருடைய அப்பா பேரு அப்படின்றது சுத்தோதனார். புத்தருடைய அப்பா பேரு சுத்தோதனார். இவருடைய அப்பா பேரு சித்தார்த்தர். புத்தரோட அம்மா பேரு மகாமாயி. வளர்ப்பு தாய் அப்படிங்கிறது கௌதமி சதகர்ணி. இவருடைய அம்மா பேரு வந்து திரிசலா. சரி, புத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவரு அவரு சாக்கிய வம்சம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. வம்சம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஏன்னா அவர் நேபாளில பிறந்தாரு. நீங்க யாரு சொல்லுவா? நேபாளோட இப்ப புதிய பிரதமரோட வயது என்ன? நேபாளோட புதிய பிரதமரோட வயது only 35. 35 வயசு அப்படிங்கறதுல இப்ப யாரு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? பாலேந்திர ஷா. இந்த பாலேந்திர ஷா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ பாலேந்திர ஷா அப்படிங்கிறவரு எந்த which party he belongs to? Political party. ராஷ்டிரிய சுவராஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி. சோ இவர் ஏர்லியரா என்ன பதவியில இருந்தார்? when he was 32 years old. மேயரா இருந்தார். அவங்களுடைய நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய காத்மண்டு அப்படிங்கிற அந்த பகுதியில அவர் வந்து மேயரா இருந்தாரு. இப்போ இளம் வயது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சோ நம்ம வேர்ல்டுல ஒரு இளம் வயது பிரதமர். சோ 35 வயசுல இன்னைக்கு பிரதமராக இருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? பாலேந்திர ஷா அவரை பத்தி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நேபாளத்துல கபிலவஸ்து லும்பினில பிறந்தார் அவரு புத்தர். இவர் பீகார்ல வைசாலில குந்தர். அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். இங்க இவருடைய அப்பா பேரு சித்தார்த்தர். சோ அவருக்கு வந்து அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தோதனர். இவருடைய அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த்தர். இவருடைய அம்மா பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மகாமாயி. இவருடைய அம்மா பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன திரிசலா. இவருக்கு மனைவி வந்து யசோதரை. நான் கூட ஒரு ஷார்ட்கட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். புத்தருக்கு புளியோதரை பிடிக்கும், ஞாபகம் வச்சுங்க. புத்தருக்கு புளியோதரை, ஏன்னா இவங்க யசோதரை. யசோதரை இவங்களுடைய மனைவி வந்து யசோதா. ஏன்னா கன்ஃபியூசர், ரெண்டு பேருமே யசோதான்ற பேர்ல வராங்க இல்லையா? யசோதரை யசோதா. இவருக்கு ஒரே ஒரு பையன் ராகுலன். ராகுலன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கு? புத்தரோட பையன் வந்து ராகுலன். இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு அனுஜா என்ற பிரியதர்ஷினி. இவர் 29 வயசுல வீட்டை விட்டு வெளியேறுவார். இந்த இவரு அவருன்னு சொல்லும்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்ல, கம்பாரிசன் கொடுக்கும்போது. ரைட். அப்ப புத்தர் அப்படிங்கிறவர் 29 வயசுல வீட்டை விட்டு வெளியேறுவாரு. அவர் 6 வருடம் அப்படிங்கறது வந்து சுத்துவாரு. விஜய் கிடைச்சிருங்க, எனக்கு அடிக்கிறான். சோ 29 வயசுல வீட்டை விட்டு வெளியேறுவாரு. 6 வருஷம் அப்படிங்கறது வந்து வாண்டரிங் லைஃப் இருக்கும். இவர் 30 வயசுல வீட்டை விட்டு வெளியேறுவாரு. 12 வருடம் அப்படிங்கறது வந்து வாண்டரிங் லைஃப் இருக்கும். புத்தர் வந்து 29 வயசுல வெளியேறுவாரு. 6 வருஷம் அப்படிங்கிறது. சோ இவரு 30 வயசுல வெளியேறுவாரு. 12 வருஷம் அப்படிங்கிறது வாண்டரிங் லைஃப். அதாவது அலைந்து திரிந்து சோ ஏதாவது ஒன்று அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கறத அடையிறதுக்காக முயற்சி பண்ணுவார். சோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, உத்தரப்பிரதேசத்துல நிரஞ்சனா அப்படிங்கிற ஆறுல போய் அந்த பேப்டிசம் எடுப்பார். ஞான குளியல். சரியா? நாலேஜ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஞான குளியல். தன்னுடைய பாவங்களை அதாவது நீரால கழுவுறது. சரியா? நீரால கழுவுறது அப்படிங்கிறது பேப்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டியில. ஒவ்வொரு சமயத்திலையும் இருக்குது. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீராடல் அப்படிங்கிறது. ரைட். அப்ப இவர் உத்தரப்பிரதேசத்துல நிரஞ்சனாங்கிற ஆறுல போய் இவர் குளிக்கிறார். சோ இவர் எங்க போய் சார் அந்த 12 ஆண்டுகள் கழித்து 30ல இருந்து 42வது வயதுல ஞானம் பெற்றார். இவர் வந்து 35 வயசுல ஞானம் பெறார் புத்தர். இவர் வந்து 42 வயதுல ஞானம் பெறார். சோ இவர் எங்க சார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமானது ஜிம்பிரிகா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ரிசிபாலிகா அப்படிங்கிற ஒரு ஆறுல. ஜிம்பிரிகா. இதெல்லாம் வீடியோ அனுப்பிச்சிடுறேன், நீங்க ஃபாலோ பண்ணீங்க. வீடியோ பாத்துருங்க, யூடியூப்ல இருக்கும், ஃபேஸ்புக்ல இருக்கு, பாத்துங்க. நான் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இது பாடம் நடத்தும் போது இன்னைக்கு மகாவீரரோட ஜெயந்தி இருக்கிறனால நம்ம புத்தரை பத்தியும் மகாவீரர் பத்தியும் டீடைல்டு படிக்கிறோம். அதே மாதிரி புத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் போதி ட்ரீல போய் உட்காருவார். இவர் வந்து பாத்தீங்கன்னா சாலா ட்ரீல போய் உட்காருவார். அந்த ஞானம் பெறுவதற்காக, அவங்க அந்த மெடிடேஷன் தியானம் இருக்கிறதுக்காக. அப்ப புத்தர் என்ன மரம்? யாராவது சொல்லுங்க, உள்வாங்கறீங்களான்றத செக் பண்றேன். போதி. மகாவீர் அப்படிங்கிறவர் என்ன மதம், என்ன மரம்? சாலா ட்ரீ. இந்த சாலா ட்ரீ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சாலா. எஸ்.
அப்போ புத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் என்ன பண்றாருன்னா அவர் எந்த மொழி எடுத்துக்கிறாரு பிரீச் பண்றதுக்கு அப்படின்னா பாலி லாங்குவேஜ் அப்படிங்கறத எடுத்துக்குவாங்க. பாலி அப்படிங்கறத எடுத்துக்குவாங்க. சோ இவங்க என்ன எடுத்துக்குவாங்கன்னா பிராகிருதம் அப்படிங்கிற ஒரு மொழியை எடுத்துக்குவாங்க. பிராகிருதம். சோ அவங்க பாலி அப்படிங்கறத எடுத்துக்குவாங்க, இவங்க பிராகிருதம் அப்படிங்கறத எடுத்துக்குவாங்க. சோ இவர் புத்தர் 3 அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்கன்னா 3 பீடகாஸ் அப்படிங்கறத அவங்க பிரீச் பண்ணுவாங்க. 3 பீடகாஸ், அதாவது சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லி சுத்த வினய அபிதம்ம அந்த மாதிரி 3 பீடகாஸ். இங்க மகாவீர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 3 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். குட் ஹோப், 3 ரத்தினாஸ். குட் ஹோப் நல்ல நம்பிக்கை, குட் டீடு நல்ல செயல்கள், அதே மாதிரி குட் வேர்ட் அப்படின்றது நல்ல சொல், நல்ல எண்ணம், நல்ல செயல், குட் ஹோப் நல்ல நம்பிக்கை, குட் டீட் அப்படிங்கிறப்ப நல்ல செயல் அப்படிங்கிறது, அதே மாதிரி நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, அந்த மாதிரி 3 விஷயத்தை எடுத்துக்குவாங்க. சரிங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புத்தர் அப்படிங்கிறவர் 80 வயசுல இறந்து போவாரு. அதான் குஷி நகர், 80 வயசுல சாகுறாருல, அதனால குஷி நகர்ல இறந்து போவார். இவர் பாத்தீங்கன்னா பாவங்க 72 வயதுல இறந்து போயிருவார். அதனால இவர் பாத்தீங்கன்னா பாவம் அப்படிங்கறத பவபுரின்னு எடுத்துக்கலாம். பவபுரி அப்படிங்கறது உள்வாங்குறீங்க இல்ல ரொம்ப ஸ்பீடா போறதுனால அப்படியே பாடம். புத்தம் அப்படிங்கறது சமணம்ங்கிறது நம்ம நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் மெதுவா ஒவ்வொன்றையும் நோட்ஸ் எடுக்கலாம். இப்ப ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அப்சர்வ் மட்டும் பண்ணீங்க, கேட்டு மட்டும் வச்சுங்க. ரைட். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 மாநாடுகள் நடத்துவாங்க, 4 சமிட்ஸ். சோ யாரு பௌத்தம் அப்படிங்கறதுல புத்தர் அவருடைய இறப்புக்கு பிறகு 4 மாநாடுகள் நடக்கும். இதை கூட நீங்க ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ரவையை கண்டனா பாகு கிடைக்கும் இல்லையா, ரவை, ர வை பா ஹூ அப்படின்னு வச்சுக்கலாம். ரவை பாகு, ரானா ராஜகிருதம், வைனா வைசாலி, பானா பாடலிபுத்திரம், கூனா குண்டலிவனம். இந்த குண்டலிவனம் அப்படிங்கிறது காஷ்மீர்ல இருக்கு. காஷ்மீருடைய தற்போதைய முதலமைச்சர் யார்? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், கயல்விழி உமர் அப்துல்லா சார். உமர் அப்துல்லா அப்படிங்கிறவர் எந்த பார்ட்டி? தேசிய மாநாடு கட்சி சார். தேசிய மாநாடு கட்சி அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இப்ப அதை நீக்கிட்டாங்க. எந்தெந்த 2 ஆர்டிகல்ஸ்? 35A 370 சார். சோ 370 370 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 35A அப்படிங்கறத பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்போ அதுக்கப்புறம் இப்போ நியூ ஸ்டேட்டா அது ஆயிருக்கு இல்லையா, அதாவது யூனியன் டெரிட்டோரியாவும் ஸ்டேட்டாவும் அதை கன்சிடர் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து லடாக்க செப்பரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அந்த குண்டலிவனம் அப்படிங்கறதுல தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது இந்த மாநாட்டுல தான் பௌத்தம்ங்கிறது 2ஆ பிரியும். பௌத்தம் அப்படிங்கறது 2ஆ பிரியறது இந்த மாநாட்டுல தான். எப்படி சார் பிரிவாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மகாயானம் ஹீனயானம் சொல்லிட்டு 2ஆ பிரிவாங்க. மகாயானம் ஹீனயானம். இதுல ஒண்ணு அவரை ஒரு தலைவரா மட்டும் பாக்குறது, ஒரு பிரீச்சரா மட்டும் பாக்குறது, ஒரு குருவா மட்டும் பாக்குறது, இன்னொன்னு சிலை வழிபாடு பண்றது, அந்த மாதிரி போயிடும். அதே மாதிரி இங்க மகாவீரரை ஃபாலோ பண்ணவங்க 2 மாநாடு நடத்துவாங்க. ஒன்னு பாடலிபுத்திரம், 2வது வல்லாபி. பாடலிபுத்திரம், வல்லாபி அப்படிங்கிறது. இந்த 2 மாநாடுகள் நடக்கும். இவங்களே 2 பிரிவுகள் இருப்பாங்க, திகம்பராஸ், சுவேதம்பராஸ் அப்படி சொல்லி இருப்பாங்க. திகம்பரா, சுவேதம்பரா அப்படிங்கிறது. திகம்பரா அப்படின்னு சொன்னா அந்த நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடை அணியாதவர்கள். இன்னைக்கும் ஜெயின்ஸ் அப்படி இருக்கக்கூடிய குருக்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. சோ அந்த நிர்வாணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆடை அணியாம அப்படிங்கிறது. சோ இன்னொரு யாரு சார் அப்படின்னு சொல்லி கேட்டகரி பாத்தீங்கன்னா சுவேதம்பரா அப்படிங்கிறது வெள்ளை ஆடை அணியறவங்க, ஒயிட் ட்ரெஸ் அப்படிங்கிறது. அவங்களாம் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க மவுத்து கூட கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது நம்முடைய அந்த சலைவா சொல்ற எச்சில் கூட அது கூட ஒரு நுண்ணுயிரியை அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மகாவீரர் அப்படின்னாவே தீர்த்தங்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. 24வது தீர்த்தங்காரர். முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல அவர் தான் பாத்தீங்கன்னா அந்த பீகார்ல, வைசாலில, குந்தக்ல அப்படிங்கறது நம்ம ஊர்ல இப்ப நம்ம சொல்லுவோம் காப்பியங்கள் அப்படின்னா 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள். இந்த 50 காப்பியங்கள் அப்படிங்கறதுல 2 தவிர மிச்சம் 3 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமண சமயத்தை சார்ந்த இந்த ஜெயின்ஸ். அதே மாதிரி 5 காப்பியங்கள் எல்லாமே இந்த ஜெயின்ஸ் அப்படிங்கிற சமண சமயத்தை சார்ந்ததாக தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? நான் பேசுனது புரிஞ்சா? இன்னைக்கு மகாவீரருடைய ஜெயந்தி இருக்கிறதுனால நம்ம அவரை பத்தி கொஞ்சம் டீடைல்டு பார்த்திருக்கோம், வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கிறோம். சரியா? ஓகே. அடுத்த லீவ் வச்சு இன்னைக்கு மார்ச் 31 அப்படிங்கிறது இன்னைக்கு லாஸ்ட் டே. எப்பவுமே இந்த அக்கௌண்டிங் இயர்னு சொல்லுவோம். ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும் சொல்லுவாங்க அக்கௌண்டிங் இயர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏப்ரல் 1 மார்ச் 31. ஸோ இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பேங்கிங் செக்டார்ல, அந்த பினான்சியல் செக்டார்ல எல்லாரும் பிஸியா இருப்பாங்க இன்னைக்கு. ஏன்னா எண்டு மந்த் எண்டு அப்படிங்கிறது இயர் எண்டு அக்கௌண்டிங் இயர்ல இதான் சொல்லுவாங்க. ஏப்ரல் 1 இருந்து
31 மார்ச் வரைக்கும் அப்படிங்கிறது. நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் காமிக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொன்னாவே அசான் 31 மார்ச் 2025 ஆர் 26 அப்படின்னு தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதை தான் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களுடைய அசெட் எவ்வளோ, அவங்களுடைய லயபிலிட்டிஸ் எவ்வளோ, அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எவ்வளோ, அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ 1 ஏப்ரல் 31 மார்ச் யாரு சொல்லுவா? நாளைக்கு ஏப்ரல் 1 2026ல என்ன ஒன்று இம்ப்ளிமெண்ட் ஆகுது நம்ம இந்தியாவில், என்ன ஒன்று இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஏப்ரல் 1 2026ல. இன்கம் டாக்ஸ் ஒரு அமெண்ட்மெண்ட் சார். ஸோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நியூ ஆக்ட் அப்படிங்கிறது, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது நியூ அப்படிங்கிறது நாளைக்கு தான் அமெண்ட்மெண்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம், ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரிங்க, இன்னைக்கு தான் இதே மார்ச் 31 1889 இந்த நாள்ல உலகத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஈஃபில் டவர், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஈஃபில் டவர் வேர் இட் இஸ் லொகேட்டட்? ஈஃபில் டவர் பாரிஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா நாடு சொல்லணும். எப்பவுமே பிரான்ஸ். ஸ்வீட்டி சவுண்டா இருக்கு, சவுண்டா இருக்கிறவங்க ப்ளீஸ் யூ ஷுட் நாட் அந்த மாதிரி அட்மிட் பண்ணாதீங்க, சரியா? கொஞ்சம் அந்த இறைச்சலா இருக்கும், சவுண்டா இருக்கும். இப்போ எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க, சவுண்டு இருக்கக்கூடாது. அப்ப ஈஃபில் டவர் அப்படிங்கிறது பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம், பாரிஸ்ல, பிரான்ஸ்ல. ஸோ பிரான்ஸ்ல பாரிஸ்ல இப்ப சமீபத்தில் என்ன நடந்துச்சு? G7 எஸ், G7 அப்படிங்கிற ஒரு மாநாடு இல்லையா? ஸோ ஆல்ரெடி 2025 அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கதான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த AI மாநாடு அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் அங்கதான் நடந்துச்சு பாரிஸ்ல. அதே மாதிரி இப்ப G7 அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் அங்கதான் நடக்க இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது தகவல்கள். அப்ப ஈஃபில் டவர் அப்படிங்கிறது 1889ல 1889 அப்படிங்கறதுல ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்குதான் அதோட மைல்ஸ்டோன். March 31st has historically featured major milestone including the 1889 inauguration of the Eiffel Tower. Eiffel Tower இன்னைக்கு தான் தொடங்கி வச்சிருக்காங்க. சரி, யாருங்க சொல்லுவா இந்த 1889ல பிறந்தவர் யாரு? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், ஜவஹர்லால் நேரு சார். ஜவஹர்லால் நேரு. அப்ப ஞாபகம் வச்சுங்க, ஈஃபில் டவர் உருவான அன்னைக்கு தான் அவர் பிறந்திருக்கிறார், சரியா? ஈஃபில் டவர் உருவான அன்னைக்கு. ஸோ பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து இன்னைக்கு உண்டானதுல என்ன சார் அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒன்று இருக்கு. ஒரு ஃபேமஸ் மூவி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவி. அந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு 1999ல. 1999 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மேக்மேக், இது அடிக்கடி நம்ம பேசுனது. மேக்மேக்னாவே என்னப்பா, எதோட சம்பந்தப்பட்டது? இட் இஸ் ரிலேட்டட் வித் மேக்மேக். ட்வா பிளானட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். இந்த ட்வா பிளானட் அப்படிங்கிற குள்ளக்கோள்கள், அந்த குள்ளக்கோள்கள் அப்படிங்கறதுல மேக்மேக் அப்படிங்கிறது வந்து 2005ல இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, மார்ச் 31. ஸோ மார்ச் 31, 2005 ட்வா பிளானட். த நேம் இஸ் மேக்மேக். மேக் பாருங்க, MAKE. நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? ஓகே, மேக் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டுபிடிக்கப்பட்டது 2005. 2005 அப்படின்னு சொன்னாவே RT ஆக்ட். அப்பா அக்டோபர் 12 2005 அக்டோபர் 12 RTA, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் பெறும் உரிமை சட்டம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2005ல உருவாச்சு. அதே மாதிரி ட்வா பிளானட் அப்படிங்கிற மேக் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி எழுதி வச்சுங்க, நாசா. இப்ப கூட மெய்யம்மை நாசா எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. யங்ஸ்டர் ஒரு 14 வயதிலேயே அமெரிக்கால நாசால ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம கூட ஸோ இங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய மெய்யம்மை நாசா அப்படிங்கிறது. அதுல நாசாவோட அஸ்ட்ரானட், அவர் பேர் வந்து ஸ்காட் கெல்லி அப்படிங்கிற ஒரு ஸ்காட், SCOT, ஸ்காட் கெல்லி. அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ரிட்டர்ன் டு எர்த். அவர் அங்க நாசா அப்படிங்கிற விண்வெளிக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கிறார் 2016ல. 2016 2016ல. சரி, 2016 நவம்பர் 8ல என்ன நடந்தது? டிமானிட்டைசேஷன், அதாவது பணம் மதிப்பிழப்பு இல்லையா? 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டது அந்த நவம்பர் 8 2016ல. 2016 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, 2016ல இந்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. வாட் இஸ் இட்? பேசியிருக்கோம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கறதுல கூட அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டிருந்தாங்க. அந்த திட்டத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா. நம்ம பேசவே இல்லையாமா 2016? இல்லம்மா, மேக் இன் இந்தியாங்கிறது 2016.
சரியா? Yes, sir. மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து 2016. 2014 தான் அவர் வந்து பிரதமரவே ஆகிறாரு முதல் முறையா. மோடிஜி 3.0 அப்படிங்கிறது இப்ப இருக்கிறாரு. ஸோ அப்ப முதல் முறையா ஆனாரு அப்படிங்கிறது. நேற்று கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? என்ன 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 கேட்டிருந்தாங்க நேற்று கூட கியூட் எக்ஸாம்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஒரு திட்டம் அவர் பிரதமராக பதவியேற்ற போது இந்த ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் பார்த்தோமா? ஸ்வச் பாரத்ங்கிறது கிளீன் இந்தியா பத்தி கேட்டிருந்தாங்க, ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா மார்ச் 31 என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்களா? Yes, sir. March 31st. 2016 தான் சார் உஜ்வாலா பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா சூப்பர். உஜ்வாலா யோஜனா எக்ஸாக்ட்லி கரெக்ட். மை கங்க்ராட்ஸ். ஏன்னா வந்து சப்சிடி கொடுக்குறாங்கல்ல, சப்சிடி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா பெண்களுக்கு வந்து மானிய விலையில சிலிண்டர் கொடுக்கறது உஜ்வாலா திட்டம். அதான் நம்ம சிலிண்டர். ஆமா சார். அதுதான் உஜ்வாலா திட்டம். LPG. எஸ், எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறது எல்பிஜி அப்படிங்கிறது. திவ்யா ஆன்மணிக்கமா திவ்யா, எல்பிஜி அப்படின்னா யாரோட காம்பினேஷன்ப்பா? எல்பிஜிங்கிறது யாரோட காம்பினேஷன் திவ்யா? ப்ரோபேன் என் பியூட்டேன் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். சோ ப்ரோபேனோ என் பியூட்டேன் சேர்ந்து தான் எல்பிஜி. இப்போ எல்பிஜிக்கு மாற்றாக நம்முடைய இந்திய அரசு இதுக்கு மாறுங்க அப்படி மாதிரி சொன்னாங்கல்ல, என்னது? பிஎன்ஜி சார். பிஎன்ஜி. வாட் இஸ் இட்? பிஎன்ஜி பைப் நேச்சுரல் கேஸ் சார். சோ பைப்பு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது. பெட்ரோலியம் அப்படிங்கிறது எந்த மொழியில இருந்து எடுக்கப்பட்டுச்சு திவ்யா? லத்தீன் வேர்ட் சார். லத்தீன் அப்படிங்கறதுல இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படி சொல்லி பாக்குறோம். சோ லத்தீன் அப்படிங்கறதுல பெட்ரோனா என்ன? பெட்ரோனா ராக் சார். ராக். லியம்னா ஆயில் சார். ஆயில் அப்படிங்கிறது. சோ இந்த பாருங்க, ஸ்டாலின் வந்து மிஸ்டர் நம்முடைய முதலமைச்சர் வந்து நிக்கிறாரு, அவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. விஜய் வந்து நிக்கிறாரு, அவர் வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அந்த அம்மா ஒரு மிஸ்டர் சீமான் அப்படிங்கறது நிக்கிறாரு, அவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இதுதான் அரசாங்க அதிகாரியினுடைய பவர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ ஒய் ஐ வாண்ட் டு பிகம் அப்படிங்கறது ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், ஒரு அரசு அதிகாரியா மாறணும். ஏன்? ஒரு சிஎம் நிக்கிறாரு பாருங்க, ஒரு எலெக்ஷன் ஆபீசர் வந்து உட்கார்ந்து வாங்குறாங்க பாருங்க. சோ அடுத்த டிவிக்கு அதுல பாக்குறீங்களா இல்லையா? நான் பேசுறது புரியுதா? எஸ் சார். ஒரு அரசாங்க அதிகாரி என்ன சார் அதிகாரம் என்ன செய்யும் அப்படிங்கறத பாருங்க. ஒரு எலெக்ஷன் ஆபீசர், சோ ஒரு சப் கலெக்டரா இருக்கக்கூடியவங்க, ஆர் ஒரு கலெக்டரா இருக்கக்கூடியவங்க, ஆர் வந்து ஒரு டெப்டி கலெக்டரா இருக்கக்கூடியவங்க, அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் இந்த அதிகாரியா இருப்பாங்க. இப்ப நேற்று கூட குரூப் 1 ரிசல்ட் வந்திருக்கு, மெயின்ஸ் ரிசல்ட். அடுத்து வந்து இன்டர்வியூ இருக்கு. சோ அந்த மாதிரி படிக்கும்போது நம்ம இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நல்லா இருக்கணும். அவர் எய்ம் ஷுட் பி ஹை. A lofty aim inspires us to do the greater things. It makes our life meaningful. வாழ்க்கையில உயர்வான லட்சியத்தை வச்சுக்கணும். ஏன் சார் அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவரைக்கும் அடையாளமே இல்லாத ஒரு அடையாளமே இல்லாத இடத்துல நான் வந்து ஒரு அடையாளம், ஒரு சிஎம் அப்படிங்கிறவர் நிற்கக்கூடிய சூழல்ல ஒரு எலெக்ஷன் ஆபீசர் அப்படிங்கிறவங்க உட்கார்ந்து அதை வாங்குறாங்க பாருங்க. அதான் அந்த பவர், அந்த அதிகாரம் அப்படிங்கிறது. சரி, ஞாபகம் வச்சுக்கலாம். எங்க பசங்கள்லாம் யாருமே வய திறக்க மாட்டீங்க. பசங்கள்லாம் யாருமே கிளாஸ்ல அட்டன் பண்ணலையா? அண்ணாமலை, மணிகண்டன், காமேஷ், நீங்களும் இடையில பேசுங்க தம்பி, நீங்களும் பேசுங்க, உங்க வாய்ஸும் கேட்கட்டும். இதனோ மகளிர் மட்டும் மாதிரி. ஸோ ஒன்லி கேர்ள்ஸ் தான் வந்து பதில் சொல்றாங்க. சொல்லுங்க, ஆக்சுவலா நல்லா பேசுங்க. சரியா? நீங்கள் பேசுங்க. சார் எங்க சார் என்கிட்ட கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். குயிக்கா யாராவது ஒரு பையன். ராஜ்குமார் நம்ம வந்து சொன்னோம் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கறதோட இப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு? சார் ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவர் இல்லையா? 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அவங்க யாரு? 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். எஸ் சாந்து அண்ட் விவேக் ஜோஷி சார். எஸ் சாந்து அப்படிங்கிறவங்க இருக்காங்க, விவேக் ஜோஷி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. யாரு தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி? அர்ச்சனா இல்ல, அர்ச்சனா பட்நாயக் இல்லையா? அர்ச்சனா பட்நாயக் IAS அவங்க தான் இருக்கிறாங்க. சோ யார் இதோட பார்ட் என்னப்பா? எலெக்ஷன் கமிஷனுடைய பார்ட் சார் 324ல இருந்து 320. அது ஆர்டிகல். பார்ட் வேற, ஆர்டிகல்ஸ் வேற. 15 சார். பார்ட் 15 சார். பார்ட் வந்து 15. ஆர்டிகல் தான் 324, 329. குட். சோ அதோட நம்முடைய அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? அத்தாரிட்டி நேம் எலெக்ஷன் கமிஷன். நிர்வாச்சன் சதன் பரிச்சயமாகணும். குட். நிர்வாச்சன் சதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். எத்தனை மாநிலங்கள்ல தற்போதைய தேர்தல் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு நடக்க போகுது? சார் 5 மாநிலங்கள்ல. 5 மாநிலங்கள்ல இல்ல நான் 5 மாநிலங்கள் கேள்விக்கு மட்டும் தான் பதில், எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. ஓகே சார். எத்தனை மாநிலங்கள் அப்படின்னு சொன்னா எஸ் 5 மாநிலங்கள்ல மட்டும்தான் தேர்தல் அப்படிதான் சொல்லிட்டு நிக்கணும் இல்லையா? இதெல்லாம் வந்து புரோட்டோகால். இதெல்லாம் புரோட்டோகால்.
அவங்க எத்தனை மாநிலங்கள் நடக்குது, அப்புறம் அவங்கள கேட்க வாய்ப்பு கொடுக்கணும். எஸ், எந்தெந்த மாநிலங்கள் நடக்குதுன்னு சொல்லுங்கன்னா கேட்டாங்கன்னா சொல்லணும். சரி, ஓகே சார். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது வந்து இப்போ ஏப்ரல் 9 எத்தனை மாநிலங்கள் நடக்குது? சார் இப்போ கேரளா, அசாம் அண்ட் புதுச்சேரி சார். எஸ், புதுச்சேரி அப்படிங்கிறது நடக்குது, கேரளா அப்படிங்கிறது நடக்குது, அசாம் அப்படிங்கறது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சோ இப்ப மோடிஜி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிறது அந்த அரசு அந்த பதவியில, அதாவது ஒரு பொலிட்டீஷியனா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பர்டிகுலர் நாட்களை நம்பர் 1 அப்படிங்கிற நிலைக்கு வந்தார். அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு பவன் சாம்லிங் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வந்தாரு. எவ்வளவு நாட்கள் கன்ஃபார்ம்? சார் 89-31 சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட், 89-31. கங்க்ராட்ஸ் பா. ஓகேப்பா ராஜ்குமார், கங்க்ராட்ஸ். ராஜ்குமாரோட யூஜி என்ன சார்? பிபிஏ ஏவியேஷன் சார். பிபிஏல ஏவியேஷன். Where did you study? சார் இன் கோயம்புத்தூர் கஸ்தூரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சார். ஓகே, சோ பிபிஏல ஏவியேஷன் அதுல படிச்சிருக்கீங்க. ஆஃப்டர் தட் then after that MBA logistics and finance sir. So MBA logistic and finance. Yes sir. பாரு, கான்சென்ட்ரேட் பண்ணுங்கப்பா. அதே இதுல அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல நீங்க நெட் எக்ஸாமோ ஒரு செட் எக்ஸாமோ பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டா இன் ஃபியூச்சர் ஸோ யூ கேன், சரியா, யூ கேன் பிகம், உங்களால உருவாக்க முடியும். எதுனா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக முடியும் யங் ஏஜ்ல ஆக முடியும். மாஸ்டர்ஸ் இருக்கிறவங்கலாம் ட்ரை பண்ணுங்க, நெட்டு செட்டு ட்ரை பண்ணுங்க. வெரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டினை நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிஸ்கிரிப்டிவ்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க், ஒரே ஒரு கேள்விதான், 50 மார்க். அழகா உட்காந்து ஒரு இந்தியன் பாலிட்டியோ, ஒரு எக்கானமியோ, ஒரு ஹிஸ்டரியோ, ஒரு ஐஎன்எம்மோ, ஒரு சயின்ஸோ எடுத்து வச்சுட்டு எழுதிட்டோம்னா 50 மார்க். நீங்க உங்க கோர் பேப்பர், உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல ஸோ ஏதோ ஒன்று நல்லா பண்ணி. ஓகே, ஆல் தி பெஸ்ட்ப்பா. இப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டோம் என்ன, ஒரு எலெக்ஷன் கமிஷனை பத்தி அப்டேட் பண்ணிட்டோம். இது இந்தியன் பாலிட்டி. மையமெல்லாம் படிச்ச மாதிரி இருக்கா இல்ல மறந்து போச்சா? இந்தியன் பாலிட்டி எல்லாம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? மையமே கிளாஸ் அட்டன் பண்ணலையா? குயிட்டா? மத்தவங்க இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? மத்தவங்க இருக்கீங்க. அப்ப பாருங்க, ஸ்டாலின், விஜய், சீமான் வேட்புமனு சூடுபிடிக்கும் தேர்தல் களம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஏப்ரல் 6 அவர் வந்து தாக்கல் செய்யறாரு அப்படின்றத போட்டிருக்காங்க. சாத்தான் குளம் அப்படிங்கறதுல தந்தை மகன் கொலை வழக்கு அப்படிங்கறது தண்டனை அறிவிப்பு. ஸோ அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க, அவங்க குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 2 அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட அந்த தீர்ப்பு ஏப்ரல் 2 அப்படிங்கிறதுக்கு வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்களாம். சோ அடுத்து பாக்குறோம், குவைத் ஈரானோட தாக்குதல், முதுகலத்தூர் இளைஞர் உயிரிழப்பு. சோ யாரு? இன்னொரு பையன் யாராவது ஆன் பண்ணி வச்சுங்க, பையன் பொண்ணு வேணாம், இன்னொரு பையன் ஆன் பண்ணி வச்சுங்க. சார் என்ன கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியல தெரிஞ்சுக்கிறேன். காமேஷ் தம்பி சொல்லுங்க, ஃப்ரம் மதுரை. காமேஷ் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த UAE அப்படிங்கறதுல எமிரேட்ஸ்னு பார்த்தோம், யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ். அதுல how many emirates are there? நம்பர்ஸ் மட்டும் சொல்லுங்க. 5 சார். 5 ஹரிஷு? சார் 12 சார். 5 12. யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. தம்பி 5ங்கிறாரு, 7ங்கிறாரு, சாரி 12ங்கிறாரு. வாட் இஸ் இட்? 7 சார். காமேஷ் ரெண்டையும் கூட்டிட்டேன்னு நினைக்கிறேன். 7 5ஐயும் கூட்டி 12ன்றீங்க, 5ங்கிறீங்க, 12ங்கிறீங்க. அதுக்கு இடையில ஒரு 7 இருக்கு. 12ல இருந்து 5 மைனஸ் பண்ணிக்கணும். 7 எமிரேட்ஸ் இருக்கு. தம்பி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து காமேஷ், ஈரானோட அந்த தலைமை மதகுருவோட பேர் என்ன? முஸ்தபா காமினி சார். முஸ்தபா காமேனி அப்படிங்கிறவர் இருக்கிறார். அவருடைய ஃபாதர் இப்ப ரீசெண்டா he was killed. அது சார் வரல சார், நேம் வர மாட்டேங்குது. வரலையா? வரணுமே, சரியா? ஸோ அவர் பேரும் கமேனி தான். கமேனின்றதா சொல்லலாம்ல அவங்க ஃபேமிலி நேம். யாரு சொல்லுவா ஃபுல் நேம்? யாரு சொல்லுவா ஃபுல் நேம்? யாரு சொல்லுவா? அப்துல் அலி, சரியா, கமேனி அப்படிங்கிறவர் தான் அந்த இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா படைகளால சுட்டுக் கொல்லப்பட்டாரு அப்படின்றத பாக்குறோம். ஸோ அவருடைய பையன் தான் இப்ப முஸ்தபா கமேனி அப்படிங்கிறது, அவரோட ஹார்ட்ஷிப் அப்படின்னு பாக்குறோம். சரி தம்பி சொல்லுங்க காமேஷ், ஈரானுடைய தற்போதைய அதிபர் யாரு? மசூத் பெசஸ்கியான். சோ ஈரான் அப்படிங்கறதுல அந்த ஸ்ட்ரைட் அடிக்கடி பேப்பர்ல பேசப்படுது, இன்னைக்கு ஃபியூயல் தட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைட்டோட பேர் என்ன? கோர்மூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைட். ஓகே, கங்க்ராட்ஸ் பா. ஓகே ஃபைன். சோ அடுத்து பாக்குறீங்க, அம்மா பேப்பர்ல ரீச் ஆகுதுல? பேப்பர் உங்களுக்கு ரீச் ஆகுதா?
நோ சார் இன்ன வரைக்கும் நீங்க சொல்றா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தீங்களா? நான் பேசிட்டு இருக்கேன் சார், பேப்பர் ரீச் ஆகலன்னு ஒரு ஆளாவது சொல்லிருக்கலாம்ல. சார் சொன்னேன் சார். யாருப்பா? அண்ணாமலை சார். அண்ணாமலை. இப்ப எனக்கு சரியா கேட்கலையாப்பா நீங்க பேசுனது. ஆன் பண்ணாம. ஓகே, பரவாயில்ல. இந்த பேப்பர் அப்படிங்கிறது இப்ப ஸ்கிரீன் வந்து ரீச் ஆகுதான்னு பாருங்க. இப்போ வந்து ஸ்கிரீன் ரீச் ஆகுதா உங்களுக்கு அப்படிங்கறத பாருங்க. எஸ் சார். இப்போ வந்து ஸ்கிரீன் ரீச் ஆகுது. என்னாச்சு மெய்யமே ஆளை காணோம் திடீர்னு? நான் மெய்யமே இப்ப கேட்டுட்டு இருந்தேன் இடையில ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டேன். சார் நீங்க இப்பதான் சார் எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஜாயின் கொடுத்தீங்க. ஏன் உள்ளதானப்ப இருந்தீங்க, அப்புறம் ஏன் நான் ஜாயின் கொடுத்தேன்? எனக்கு லெஃப்ட் ஆயிடுச்சு சார். நான் திருப்பி போன்ல ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எனக்கு வரல சார். இப்ப நான் லேப்டாப்ல ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஓகே, பரவாயில்ல. சோ நல்லதுமா. சோ யாரு? ஒரு கேர்ள் சொல்லுங்க. ஒரு கேர்ள். எஸ் சார். தெரிஞ்சா சொல்றேன், தெரியல தெரிஞ்சுக்கிறேன். எங்க கைவழி ஆன் பண்ணிக்கமா, குயிக் வேகமாப்பா. எஸ் சார். நக்சலைட் அப்படின்னாவே எந்த ஸ்டேட்? சத்தீஸ்கர் சார். சத்தீஸ்கர் அப்படிங்கிறது இந்தியாவோட எத்தனையாவது மாநிலம்? 26வது சார். 26 அப்படிங்கிறது எந்த டேட்ல, எந்த இயர்ல? நவம்பர் 1, 2000 சார். சோ நவம்பர் 1, 2000 மட்டும் எத்தனை மாநிலங்கள்? 3 மாநிலங்கள் சார். சோ 2000ல 3 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. வாட் ஆர் த 3 ஸ்டேட்ஸ்? சார் சத்தீஸ்கர், அப்புறம் வந்து உத்தராகண்ட், அப்புறமா வந்து ஜார்க்கண்ட் சார். சரி, சத்தீஸ்கர் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல இருந்து? மத்திய பிரதேஷ் சார். மத்திய பிரதேசோட கேபிட்டல் சிட்டி? போபால். விசவாயு கசிவு நடந்தது 84 சார். 1984. 1984ல இறந்தது இந்திரா காந்தி சார். இந்திரா காந்தி அப்படிங்கிறது. 1984ல எந்த யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இன் தமிழ்நாடு? அண்ணா யூனிவர்சிட்டியா சார்? அது 1978 இல்லையா? எஸ் சார். சாரி சார். மதர் தெரசா யூனிவர்சிட்டி, ஒன் அண்ட் ஒன்லி யூனிவர்சிட்டி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன். மதர் தெரசா யூனிவர்சிட்டி, இட் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் 1984. எஸ் சார். சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த மினிஸ்டரோட பேர் என்ன? சார் அமித் ஷா சார். அமித் ஷா. ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா சார். அப்படி சொல்லக்கூடாது. ஓகே சார். சாரி சார். The Honorable, which protocol he belongs to? சார் ஹோம் மினிஸ்டர் சார். The Home Minister of India. At present, Home Minister of India. Who was the first Home Minister of India? சார் சர்தார் வல்லபாய் பட்டேல் சார். Sardar Vallabhai Patel. Which state he belongs to? He belongs to Gujarat sir. Gujarat. Who is at present the CM of Gujarat? Bhupendra Patel sir. Bhupendra Patel அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். Which is the capital city of Gujarat? Gandhinagar sir. காந்திநகர். நேத்திக்கு பார்த்தோம்ல, காந்தி அண்ட் சம்திங் பார்த்துட்டு அது எந்த ரிவரோட சம்பந்தப்பட்டது? கியூட் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டனால எந்த ரிவரோட சம்பந்தப்பட்டது? காந்தி கோட்டா சார். காந்தி கோட்டா. பெண்ணான்னு சொன்ன மாதிரி ரிவர் பெண்ணா. சோ காந்தி கோட்டா அப்படிங்கறது பெண்ணா அப்படிங்கறது சொல்லி பார்த்த மாதிரி ரிவர்ஸ்ல. ஓகே பாப்பா. நக்சலைட்டுகள் அப்படிங்கறத பாக்குறோம். மன்னர் வளைகுடா நெகிழி கழிவுகள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவா? மன்னர் வளைகுடாவில் நெகிழி கழிவுகளா மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மன்னர் வளைகுடா அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது இல்ல, ராமேஸ்வரம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதே போல நெகிழி அப்படின்னு சொன்னாவே பிளாஸ்டிக் அப்படிங்கறத எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னாவே எத்தனை வகையான பிளாஸ்டிக்ஸ் இருக்குப்பா? பிளாஸ்டிக்ஸ். How many plastics are there? 2 types sir. 2 types. What are the 2 types? Thermoplast, thermostat sir. தெர்மோபிளாஸ்ட் ஒன்னு இருக்கு, தெர்மோஸ்டாட்னு இருக்கு இல்லையா? தெர்மோபிளாஸ்ட் அப்படின்னு சொன்னாவே இலகுற பிளாஸ்டிக்னு சொல்லுவோம். தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொன்னாவே இருகிற பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக்ல 2 வகையான பிளாஸ்டிக். சரி, எங்க கைல்வெளி தான் சொன்னீங்களா ஆன்சர்? எஸ். சொல்லுங்க பாப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. தெர்மோபிளாஸ்ட், தெர்மோஸ்டேட். சார் இலகுறதுக்கு வந்து பிவிசி சார். அப்புறம் வந்து இறுகுறதுக்கு வந்து பேக்லைட் சார். பேக்லைட். அந்த இலகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த தெர்மோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பிவிசி. வாட் இஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிவிசி? பாலிவினைல் குளோரைடு. பாலிவினைல் குளோரைடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? சோ இந்த 63 நாயன்மார்கள் அப்படிங்கறது பல்லக்கு ஊர்வலம் அப்படிங்கறது நம்ம நியூஸ்ல பாக்குறோம். எழுதுங்க. யார் சொல்லுவா? சார் என்ன இது சம்பந்தமா என்கிட்ட கேள்வி கேளுங்க. தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் குயிக்கா. சார் நான் ஆன்சர் பண்றேன் சார். இல்ல வேண்டாமா. கைல்வெளியே வேண்டாம். வேற மாலா சார். மாலா மேம் சொல்லுங்கப்பா. மாலா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொன்னா எந்த சமயத்தோட தொடர்புடையவங்க அவங்க? அவங்க வந்து சமயத்தை சேர்ந்தவங்க. சமயத்தை தான் சேர்ந்தவங்க. எந்த சமயம்?
சார் வைணவம் சார் 63 நாயன்மார்கள் வைணவத்தில் வந்துட்டாங்களா? மாறிக்கிட்டாங்களா? முதல்ல மாலாவை பேச விடுங்க, நீங்க அமைதியா இருங்க, மத்தவங்க அமைதியா இருங்க. சைவம் சார். சைவம், அதுல சைவ சமய குறவர்கள் தான் எத்தனை பேரு? 4 பேர் சார். 4 பேரை வரிசைப்படுத்துங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். சுந்தரருக்கு வேறு என்ன பெயரு? நம்பி ஆரூரர், தம்பிரன் தோழர் சார். நம்பி ஆரூரார் அப்படிங்கிறது தம்பிரான் தோழன் இல்லையா? அந்த தம்பிரான்றது யாரு? தம்பிரான்றது யாரு? நம்பிரான் சிவன் சார். சிவன், சிவபெருமான் அப்படிங்கறத அந்த சைவத்துக்குரியவர். சோ அவங்க எத்தனை திருமுறைகள் சொல்லுவாங்க? அவங்க 7 திருமுறைகள் சார். இல்லம்மா, நான் டோட்டலா கேக்குறேன். 12 சார். 12 திருமுறைகள் அப்படிங்கறது தொகுத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி சார். நம்பி ஆண்டார் நம்பி அப்படிங்கறது இல்லையா? முதல் 3 திருமுறைகள் யாரு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அப்படிங்கறது இல்லையா? அவர் எந்த வயதுல இறந்தாரு? திருஞான சம்பந்தர் தெரியல சார். தெரியல சார், சாரி சார். சரி, திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறது முதல் 3 திருமுறை. அடுத்த 3 திருமுறை யாரு? திருநாவுக்கரசர் சார். திருநாவுக்கரசர். வேறு பெயர்? தாண்டக வேந்தர் சொல்லுவாங்க சார். எஸ். மருள் நீக்கியார், மருளிக்கியார், தர்மசேனர். அப்பரு? அப்பர் சார். என் கடன் பணி செய்து கிடப்பதுவே, இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யாரு? திருநாவுக்கரசர் சார். திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது. சோ அப்ப திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறை, அடுத்த திருநாவுக்கரசர், அடுத்த 3 திருமுறை. 7 யாரு? சுந்தரர் சார். இந்த 7 சேர்ந்து என்னது? தேவாரம் சார். தேவாரம். 8 மாணிக்க வாசகர் சார். மாணிக்கவாசகர் இயற்றியது? திருக்கோவை சார். திருவாசகத்தை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏன் திருக்கோவைக்கு போறீங்க? திருவாசகத்தை சொல்லிட்டு திருக்கோவை சொல்லுங்க இல்லையா? சோ ஓகே, குட். அந்த மாணிக்க வாசகர் பிறந்த ஊர்மா? திருவாத ஊர் சார். எந்த மாவட்டம்? மாவட்டத்தில் சார். மாவட்டம் தெரியலையா? மதுரை. ஓகே சார். மதுரை மாவட்டம் திருவாத ஊர், அதான் அவருடைய பிறந்த ஊர். அரிமர்த்தன பாண்டியன் அவர்கிட்ட தான் அவர் வேலை பார்த்தாரு. சரியா? இதெல்லாம் முக்கியமானது. ஓகே, கங்க்ராட்ஸ் மா. ஓகே, கங்க்ராட்ஸ். அப்ப இதுல பாக்குறோம். ஓகே, ஃபைன். நல்லா இன்னும் ஸ்டடி ஆகணும், பயப்படக்கூடாது. 10ஆம் வகுப்பு அறிவியலில் சென்டம் அதிகரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு அறிவியல்ல சென்டம் அதிகரிக்கும். ஏன்னா ரொம்ப எளிமையா கேட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது எளிமை, அதோடு கூட அந்த 12 1 மார்க் அப்படிங்கறது வந்து எளிமையா கேட்டுட்டாங்க. புக் பேக் தான், புக் பேக்ல இருந்தா கேட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க. சோ 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு ஆன்சர் கீ போட்டு விட்டேன், பாத்தீங்களா? ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா இல்ல? ஆன்சர் கீழே போட்டேன். அது வந்து 10th பிள்ளைகளுக்கு எதுக்கு நமக்கு அனுப்புறாங்கன்னு அசால்ட்டா இருக்க கூடாது. அந்த பாடம் ஃபுல்லா அஜிஷன் ப்ரொஃபசர் வரைக்கும் கேட்பாங்க. சரியா? ஏதோ 10th அனுப்பிட்டு இருக்கான்னு நினைக்க கூடாது. சயின்ஸ்னா அது எல்லாருக்கும் இருக்கு, ஐஏஎஸ்க்கு இருக்கு. சரியா? ஐஏஎஸ்க்கு இருக்கு, கியூட்டுக்கு இருக்கு, டெட்டுக்கு இருக்கு, டிஆர்பிக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஏதோ 10th பிள்ளைங்க மார்க் அனுப்பி விடுறாங்களே நமக்கு, இது என்ன குரூப் வச்சிருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாது. சோ டிஇடி அப்படிங்கிற தேர்வு ஆசிரியர்களுக்கு பணிச்சான்றை ஏப்ரல் 10க்குள் வழங்க உத்தரவா? ஆசிரியர்களுக்கு பணிச்சான்று அப்படிங்கறத. சோ சைதாப்பேட்டையில அமைச்சர் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. டெட் தேர்வு ஆசிரியர்களுக்கு பணிச்சான்றை ஏப்ரல் 10க்குள் வழங்க உத்தரவு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ இந்த எம்சிசி இருக்கிறதுனால இந்த இதெல்லாம் போட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, அடுத்துதான் வரும் அப்படிலாம் சொல்லி அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கறது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்கும். சரியா? சோ புதிதான திட்டங்கள், புதிதான அறிவிப்புகள், புதிதான அந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணக்கூடாது. எம்சிசி, வாட் இஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எம்சிசி? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் சார். சோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா தமிழ்ல? தமிழ்ல தெரியல சார். தமிழ்ல தெரியலையா? நான் நடத்தினேனமா, தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா. நான் தமிழ்ல சொல்லவே இல்லையா? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கறத சொல்லவே இல்லையா? தேர்தல் நடைமுறை நடைமுறை விதிகள், தேர்தல் நடைமுறை விதிகள், விதிமுறைகள், நடத்தை விதிகள் எதனால எடுத்துக்கலாம். சோ சென்னை ஐஐடில எம்டெக் எம்எஸ்சி படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். எம்டெக்கு எம்எஸ்சிக்கு படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். எத்தனை ஐஐடி இருக்குன்னு பார்த்தோம் தமிழ்ல? சாரி, இந்தியாவில் மொத்தம் 23 சார். 23 ஐஐடி. அதுல நம்பர் 1ல இருக்கிறது யாரு? சென்னை மெட்ராஸ் ஐஐடி. எத்தனை வருஷமா அது வந்து நம்பர் 1ல இருக்கு ஐஐடி?
சார் 6 வருஷமா சார். 6 வருஷமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அப்படி சொல்லி. ஸோ நான் கூட சொன்னேன், இப்போ கூட நீங்க வீட்டில இருந்தே ஆன்லைன்லயே படிக்கலாம், ஐஐடியில் படிக்கலாம். ஒரு 8000 கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. எந்த தளத்துல இருந்து நீங்க படிச்சுக்கலாம். நேற்று சொன்னேன் ஸ்வயம் நெப் சார். ஸ்வயம் அப்படின்னு ஒன்று இருக்கு, நெப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரெண்டுலயும் நீங்க படிச்சுக்கலாம். ஐஐடியோட சர்டிபிகேட் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு மாதிரி நான் சொன்னேன். எஸ். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புன்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இது சம்பந்தமா என்கிட்ட கேள்வி கேளுங்க சார். தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமா, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ். தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். 2 வார்த்தை யூஸ் பண்றேன். தெரிஞ்சுக்கணும்ன்ற கூட ஆர்வம் இல்லையா? சார் நான் ஆன்சர் பண்றேன் சார். காயத்ரி வேறவங்களுக்கு காயத்ரி கைல்வெளி வேறவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா. கைல்வெளியை தவிர வேற யாருக்கும் யாரு? சார் ஜெயபாரதி சார். ஜெயபாரதி ட்ரை பண்ணுமா. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கறது வந்து நீங்க படிச்சதுதான், ஜெயபாரதி படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ஸ்ல. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வேறு ஏதாவது பெயர் இருக்கா? த ஸ்பெசிபிக் அனதர் நேம். தெரியலன்னு சொல்லுங்க, டக்கு டக்குன்னு நான் சொல்லிடுவேன். இல்ல சார், ஐடியா இல்ல சார். ஐடியா இல்ல. மேற்கு தொடர்ச்சி மலைனாவே சயாத்ரி அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்கு. சயாத்ரி எங்க மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் பீக் சொல்லுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம். சரி பரவாயில்லம்மா, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணல, அதனால உங்களுக்கு தெரியல. கிளாஸ் அட்டன் பண்ணா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க உள்ள. இதெல்லாம் நடத்திருக்கோம் ஜாகிரபில நடத்துனவங்க அவ்வளவு பேர் இருக்கும். சரி கைவெளி சொல்லுமா. மேற்கு தொடர்ச்சி மலையில மிக உயரமான சிகரம் அது. மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. ஆனைமுடி அப்படிங்கிற மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. தெரியல தெரிஞ்சுக்கிறது சார், தெரியல தெரிஞ்சுக்கிறேன்றதுக்கு கூட வர்றது இல்ல. பட் ஒரு பேரண்ட் ஆர் பேயிங் மணி இல்ல. நான் நல்லதானே சொல்றேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன் சார், நடத்தினவங்களுக்கு சொல்றேன். இதுதான் ஜெயபாரதி நடத்தவே இல்லை, அந்த பொண்ணு ட்ரை பண்றேன்னு வர்றாங்க. ஆனா நம்ம படிச்சிருக்கோம் காமேஷ், நம்ம படிச்சிருக்கிறோம் அண்ணாமலை, நம்ம படிச்சிருக்கிறோம் ருத்ரா எல்லாம் படிச்சிருக்கோம். ஜியோகிராபி ஒரு செட்டு படிச்சவங்க உள்ள இருக்கீங்க. அப்புறம் நான் தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன் சார்ன்றது கூட வரலன்னா எப்படி படிச்சு பாஸ் பண்றது? மேற்கு தொடர்ச்சி மலையோட வேறு பெயர் சயாத்ரி. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது வந்து உயரமான சிகரம் ஆனைமுடி. சரி, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறதுக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் ஒரு 2 பேரும் இணையிற இடம் இதுப்பா கையல்வெளி. நீல்கிரிஸ் வந்து என்ன மவுண்டைன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது? ப்ளூ மவுண்டைன்ஸ். அந்த நீல்கிரிஸ்ல மிக உயரமான சிகரம் இது தொட்டபெட்டா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ நீலகிரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நீலக்குறிஞ்சி பூ அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு முறை குறிஞ்சி பூக்கள் அப்படிங்கிறது. குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யாரு? கபிலர். அவர் எத்தனை மலர்களை குறிப்பிடுறாரு? குறிஞ்சி பூக்கள் 99 மலர்கள் சார். அந்த 99 அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் ஃபிளவர் இது செங்காந்தர் மலர் சார். செங்காந்தர் மலர் யாருடைய மாநில மலராக இருக்கு? நம்ம தமிழ்நாடு சார். நம்ம தமிழ்நாடு அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்தியாவுக்கு லோட்டஸ் சார். லோட்டஸ் சிம்பலைசஸ் பீஸ் இல்ல, யூனிட்டி, நாட் பீஸ். ஓகே சார். யூனிட்டி, எஸ் சார். ஒற்றுமையை குவிக்குது. அந்த குவிதல் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை காமிச்சு கொடுக்குது. லோட்டஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இன்று மழைக்கு வாய்ப்பா. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம்னா நீங்க தானப்பா மாலா, நீல்கிரிஸ். உங்க ஊர்ல மழை இருக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில. அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடுனா என்ன சொல்லுவீங்க சார்? மேற்கு தொடர்ச்சி மலைனா கண்டினியூஸா போயிட்டு இருக்கும் சார். கிழக்கு தொடர்ச்சி மலைனா கண்டினியூஸா இருக்காது. அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகும். எஸ். அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது இது கண்டினியூஸா இருக்கும். இங்க கண்டினியூட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகும். கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. இந்த சேர்வராயன் மலை, பச்சைமலை, தீர்த்தமலை, கொல்லிமலை இது எல்லாமே ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வரும். பழனி, திண்டுக்கல், நீல்கிரிஸ் இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை வரும். ஆனைமுடி இந்த மாதிரிலாம் மேற்கு தொடர்ச்சி மலை வரும். ஸோ இதெல்லாம் முக்கியமானதுன்னு நம்ம பார்க்கறோம். சென்னை ஐஐடியோட இயக்குனருக்கு சிறந்த ஆளுமை விருது. ஐஐடியோட இயக்குனர் அவர் பேரில் வச்சுங்க, சென்னை ஐஐடி இயக்குனர். ஸோ இவர் வந்து தஞ்சாவூர் அதை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியமானவர் யாரு சார் அப்படின்னா காமகோடி. இவர் தான் டைரக்டர் ஆஃப் ஐஐடி, சென்னை ஐஐடியோட. ஸோ நம்ம தஞ்சாவூர்கார், சென்னை ஐஐடியில் இருக்கக்கூடியது நம்ம ஊருக்காரா இருக்காரு பாருங்க. அதுலேயே ஒரு பெருமை ஆளுமை அப்படிங்கிற பெருமை. ஸோ ஐஐடியோட இயக்குனர் யாருப்பா? காமகோடி அவர்கள். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விருது அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. என்ன விருது சார் கிடைச்சிருக்கு? சிறந்த ஆளுமை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது, ஸ்பெஷல் பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. சோ புற்றுநோய் விழிப்புணர்வு திட்டம், பெருங்குடல் புற்றுநோய் விழிப்புணர்வு திட்டம். புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வைரஸுக்கு நம்ம என்ன பெயர் சொன்னோம்? கார்சினோமா வைரஸ் அப்படிங்கிறது.
எந்த டே இங்க பாருங்க, இந்த கரகுரன்றவங்களாம் ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அந்த கேன்சர் டே, வேர்ல்டு கேன்சர் டேனா என்னைக்கு அப்சர்வ் ஆகுது? February 4 sir. February 4 அப்படிங்கிறது ஆகுது. ஸோ ஸ்டடி டீல்ஸ் வித் கேன்சர். ஆன்காலஜி அப்படிங்கிறது சென்னையில அடையாறுல புற்றுநோய் மருத்துவமனையை உண்டாக்குனவங்க யாரு? ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்க பெண்கள் பாதுகாப்பு அல்லது பெண்களுடைய அந்த முன்னேற்றத்துக்காக ஒரு திட்டத்தை, முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம் அது? தேவதாசி ஒழிப்பு முறை. தேவதாசி ஒழிப்பு முறை அப்படிங்கிறது இருக்கு. 1930 அப்படிங்கறத எடுத்துக்கணும். இது முக்கியமானது. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உருவாக்குனதுல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு. அதே மாதிரி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது முக்கியமானது அப்படிங்கறத பாக்குறோம். சரியா? அடுத்து திருத்தணிங்கிறது அறுபடை வீடுகள் ஒண்ணு வருமா? அறுபடை வீடுகள் அப்படின்னாவே சேயோனா, செய்யணும்னாவே முருகனா, முருகன் அப்படின்னு சொன்னாவே குறிஞ்சியா, மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தோல்வியை சத்தால் 23 கட்சியுடன் திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக தொல் திருமாவளவன் ஏப்ரல் 2 வேட்புமனு தாக்கல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. மார்க்சிஸ்டுக்கு திருவெட்டியூர் தொகுதி அதிருப்தியில் திமுகவினர். ஸோ இதெல்லாம் இந்த எலெக்ஷன் நியூஸ் எல்லாம் நீங்க படிச்சுங்க, சும்மா இருக்கும்போது படிச்சுங்க. நான் அங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடுறேன். தமிழகமும் சமணமும் இந்த பத்தின ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இன்றைக்கும் 40,000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் சமண சமயத்தை பின்பற்றி வருகின்றனர். பாருங்க, இப்ப சமண சமயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கா? எஸ், 40,000. 40,000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் சமண சமயத்தை பின்பற்றி வருகின்றனர். மதுரை, திருச்சி, சேலம், காஞ்சிபுரம். இந்த இடங்கள்ல சமணர்கள் வாழ்ந்த குறிப்பு இன்னைக்கு நிறைய இருக்குங்க. சமணர்கள் வாழ்ந்த குறிப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நான் பேசுனது பூரா அதுக்குள்ள இருக்கும். அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார் சிபி ராதாகிருஷ்ணன். அதே மாதிரி IPL அப்படிங்கறதுல நேற்றுக்கு CSK அப்படிங்கறது தோல்வி. இதெல்லாம் சும்மா நிலவை நோக்கி மீண்டும் பயணம். நிலவு அப்படிங்கறது நான் பார்த்தோம். சந்திராயன் 3 அப்படிங்கிற நேத்து கூட QT எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம்ல 2025ல. அந்த சந்திராயன் 3 அப்படிங்கறோட லேண்டர் பேரு கேட்டாங்க. அதே மாதிரி ரோவர் பேரு கேட்டாங்க. லேண்டரோட பேர் என்ன? விக்ரம். லேண்டரோட பேர் வந்து விக்ரம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பிரக்யான் அப்படிங்கிறது அதோட ரோவர் பேர் எடுத்துக்கணும். சோ 2 முக்கியமான கருவிகள் அதுல பொருத்தப்பட்டிருந்து நான் சொல்லியிருந்தேன். எந்த 2 கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தது? சார் ஆல்பான்னு ஒண்ணு, அலெக்ஸ்னு ஒண்ணு சார். ஆல்பா அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. லிப்ஸ். சரியா? அலெக்ஸ்ல லிப்ஸ். ஓகே. சோ தமிழகத்தில் 3.32 லட்சம் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, படிச்சுக்கிட்டே இப்படி நடந்து வாங்க. புடிச்சுக்கிட்டே வாப்பா தேர்தல் அறிக்கைகள். அந்த கார்ட்டூன்ல என்ன எழுதப்பட்டிருக்கு? படிச்சுக்கிட்டே வா, புடிச்சுக்கிட்டே வா. ஒவ்வொருத்தரும் தேர்தல் அறிக்கை அவ்வளவு கொடுக்குறாங்களா? அதனாலதான் படிச்சுக்கிட்டே இப்படி நடந்து வாங்க தேர்தல் அறிக்கைகள் அப்படிங்கறது இப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. 21 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு மீண்டும் மண்ணெண்ணை ஒதுக்கீடு மத்திய அரசு முடிவா. சரியா? சோ அதே மாதிரி தண்டனை அறிவிப்பு ஏப்ரல் 2 நம்ம சொல்லிட்டோம். சாத்தான்குளம் அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருதுப்பா? சோ தூத்துக்குடியில வருது, திருநெல்வேலியில வரல, தூத்துக்குடியில வருது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் நாளை தொடக்கமாமுங்க. மக்கள் தொகை சார், இதை பத்தி இந்த கேள்வி கேளுங்க. தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். இல்ல ராஜ்குமார் இன்னும் நடத்தல. உங்களுக்கு ராஜ்குமார் நடத்துறவங்க இருக்கீங்க ஏகப்பட்ட பேரு. சரி, ராஜ்குமார் ட்ரை பண்ணப்பா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்ல இந்தியாவில் எப்ப நிகழ்த்தப்பட்டது? ஃபர்ஸ்ட் சென்சஸ் 1872 தம்பி. 71 1872. வஉசி பிறந்திருப்பாரு. 1872 அப்படிங்கறதுல பிறந்திருப்பாரு. சரியா? சரி, அப்ப முறையா எடுத்தது எப்ப? முறையாக 1881 சார். எஸ், 1881ல எடுத்திருப்பாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுது? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சார். ஒன்ஸ், 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படிங்கிறது. கடைசி எப்ப எடுத்தாங்க? 2011 சார். 2011ல இந்தியாவோட மக்கள் தொகை என்னவாக இருந்தது? 100 பிளஸ் சார். 100 பிளஸ்ல 121 கோடி இருந்தாங்க. 121 கோடி. 121 கோடி இருந்தாங்க. இப்ப 148 ரீச் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இருக்கோம். we are in the position of first position in India, so world. சரியா? சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2026ல எடுக்கிறது அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? காஸ்ட்
வேரியேஷன் சார். காஸ்ட் வைஸ் வேரியேஷன் இல்ல, காஸ்ட் வைஸ் சென்சஸ். காஸ்ட் வைஸ் சென்செக்ஸ் அப்படிங்கிறது. சோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொன்னா பாப்புலேஷன் டே இப்ப சார் ஜூலை 11 சார். ஜூலை 11 அப்படிங்கிறது பாப்புலேஷன் டே அப்படிங்கறது சொல்றோம். சோ சென்சஸ் டே இப்ப சார் சென்சஸ் டே சாரி சார் மறந்துருச்சு. பிப்ரவரி 9ங்க, பிப்ரவரி 9. பிப்ரவரி 9. ஆமா பாருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் கட்டம் நாளை தொடக்கமா, சரியா? சோ ஏப்ரல் 1ல தொடங்குறாங்க. இது மொத்தம் 33 கேள்விகள் அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட கேட்கறாங்களாம். 33 கேள்விகள் அப்படிங்கிறது தொடங்குறாங்க அப்படின்றது. சோ இதெல்லாம் முக்கியமான தெரிஞ்சு வச்சுங்க. குடியரசுத் தலைவர், துணைத் தலைவருடன் தமிழக ஆளுநர் ஆர்லேக்கர் சந்திப்பு. இந்த ஆர்லேக்கர் அப்படிங்கிறவர் தமிழகத்தினுடைய எத்தனையாவது ஆளுநர்ப்பா? 16வது ஆளுநர் அப்படிங்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நம்முடைய முதல் ஆளுநராக இருந்தது யாரு? பொது தேர்தல் நடந்த பிறகு பிரகாசம் இல்லையா? டி பிரகாசம், ஆந்திர கேசரின்னு சொல்லக்கூடிய டி பிரகாசம். எங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் தமிழகத்துல முதல் ஆளுநர் யாரு? ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க. சோ இதெல்லாம் நீங்க முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்குறோம். புதுச்சேரி மீண்டும் வெல்லுமா என்ஆர் காங்கிரஸ் மாயாஜாலம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. லாக்கர்ல வாடிக்கையாளர்கள் வைத்துள்ள பொருட்களை வங்கிகள் கண்காணிக்காது. இது முக்கியங்க. லாக்கர்ல இருந்து பொருள், அதாவது லாக்கர்ல இருக்கக்கூடிய பொருள் மிஸ் ஆச்சுன்னா வங்கிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதுக்கு பொறுப்பு கிடையாது. இதெல்லாம் தெரியும்ல. லாக்கர்ல வச்சிருக்கக்கூடிய நகைகள் அது காணாம போச்சு அப்படின்னு சொன்னா, திருடு போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேங்க் வந்து பொறுப்பே இருக்காது. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஆனா நீங்க பிளட்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா, அடகு வச்சிருந்தீங்கன்னா அது பேங்க் வந்து பொறுப்பே இருக்கும். ஏன்னா நீங்க தான் அதை போய் திறக்கிறீங்க, நீங்க தான் க்ளோஸ் பண்றீங்க. அவங்ககிட்ட ஒரு சாவி இருக்கும், உங்ககிட்ட ஒரு சாவி இருக்குன்ற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் கேஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஏங்க சார் அங்க போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும் இல்லையா? சொன்ன மாதிரி எம்எல்சி பதவியிலிருந்து நிதிஷ்குமார் ராஜினாமா. எம்எல்சி என்னங்க? அந்த எம்எல்சி மாநிலங்களவை எம்பியாக அண்மையில் தேர்வான பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள் தலைவருமான நிதிஷ்குமார் மாநில சட்ட மேலவை உறுப்பினர் பதவியிலிருந்து, அதான் எம்எல்சி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தும் அவரை ராஜினாமா செய்திருக்கிறார். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்ல இருக்குப்பா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 6 மாநிலங்கள். அந்த 6 மாநிலங்கள் அப்படிங்கிறதுக்கு என்னப்பா ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தோம்? சியூபி கப்பு ஏடிஎம். சி அப்படின்னு சொன்னாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? கேயூபி கப்பு, சாரி சியூபி இல்ல, கேயூபி. கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா ஞாபகம் வச்சுங்க. கப்பு அப்படின்னு சொன்னாவே கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், பீகார். ஏடிஎம்ங்கிறப்ப ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா. சோ இங்க இருந்து பொறுப்பேற்பு தவறாக பயன்படுத்தப்படும் ஓபிசி இடஒதுக்கீடு. ஓபிசி இடஒதுக்கீடு இந்தியாவில் வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த பிரதமர் யாரு? பேசியிருக்கோம்ப்பா. தமிழகத்துல அதுக்கு சிலையெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்ப்பா. கிளாஸ் கட் ஆயிடுச்சாப்பா? பிபி சிங்மா. பிபி சிங் தமிழகத்துல, இந்தியாவிலேயே அவருக்கு முதல் முறையாக தமிழகத்துல தான் அவருக்கான சிலை வைக்கப்பட்டிருக்கு. மண்டல் கமிஷன் பார்த்தோமா? மண்டல் கமிஷன் கயல், மண்டல் கமிஷன், இந்திரா சகானி கேஸ், காக்கா கலேகர் வழக்கு, அதே மாதிரி நம்முடைய சட்டநாதன் ஆணையம், இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடோட சம்பந்தப்பட்டதா? நேத்துக்கு கியூட் எக்ஸாம்ஸ்ல ஒரு இந்தியன் பாலிட்டில இருந்து ஒரு ஆர்டிகல் கேட்டாங்க. என்ன ஆர்டிகல் கயல்? சரி வேற தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா, யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கியூட் எக்ஸாம்ஸ்ல நேத்துக்கு இந்தியன் பாலிட்டில இருந்து ஒரு ஆர்டிகல் கேட்டாங்க. இருக்கீங்களா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? கிளாஸ் இருக்கு சார், கிளாஸ் போயிட்டு இருக்கோம் சார். நான் ஒரு கேள்வி கேட்டனே, அது ரீச் ஆயிடுச்சா? எஸ் சார். ஆர்டிகல் 9 கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 9 கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 9 அப்படிங்கறது லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறத கேட்டாங்க. கியூட் எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்க. மகாவீர் ஜெயந்தி நம்ம பேசிட்டோம். தவறாக இது மாதிரி இதெல்லாம் பாத்துங்க. ஓகே, அடுத்து வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியர்களை மீட்க என்ன திட்டம் உள்ளது? பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. பிரியங்கா காந்தி எந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? வயநாடு சார். வயநாடு. சென்னையை வென்றது ராஜஸ்தான். இது என்ன ஆகு பெயர்ப்பா? சென்னையை வென்றது ராஜஸ்தான். இது என்ன ஆகு பெயர்? படிக்கிறதே இல்ல. என்ன ஆகு பேரு? இடம். சென்னையை வெல்ல முடியாது இல்லையா? சென்னையை வென்றது ராஜஸ்தான் கொடுத்திருக்காங்க. இது சென்னை இருக்கக்கூடிய டீமை தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு ஆகி வருது. இது ஆகுபெயர். மொத்தம் ஆகுபெயர் 16. ஓகே, நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். சின்னருக்கும்
சன்சைன் டபுள் பெருமை. சின்னர். சின்னர் எந்த ஊருக்காரன்னு சொன்னா? சின்னர் இட்டாலி சார். இட்டாலியோட டென்னிஸ் விளையாட்டு வீரர் அப்படிங்க. நேத்து விமன்ல யார் வந்து அச்சீவர்? நேத்து விமன்ல சபலன்கா சார். சபலன்கா எந்த நாட்டை சார்ந்தவர்னு சொல்லி பார்த்தோம். சபலன்கா பெலாரஸ். அவங்க யாரை வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்தோம். கோகோ கைஃப் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு பார்த்தோம். யுஎஸ்ஏ. அப்ப சின்னர் அப்படிங்கிறவர் பாருங்க இட்டாலியோட முதல் பெண் பிரதமர் யாருன்னு பார்த்தோம். சார்ஜியோ மெலானி. ஈரான் பொது கட்டமைப்பை நிர்மூலமாக்குதல் அப்படிங்கறத பாருங்க. நிர்மூலமாக்குதல்னா ஒண்ணுமே இல்லாம பண்றது, ஜீரோ ஆக்குறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி லெபனானில் இருந்து தூதர் வெளியேற மாட்டார், ஈரான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இஸ்ரேல் பட்ஜெட் நிறைவேற்றம், நெதன்யாகு அரசு தப்பியது. இதெல்லாம் முக்கியமானது. ஆப்கான்ல பாகிஸ்தான்ல மழை வெள்ளம். அங்க ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் மழை வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. 45 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கா, ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரான்டியர் லைனோட பேர் என்ன? ஃப்ரான்டியர் லைன் தூரன் அப்படிங்கிறது. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் தூரன், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மக்மோகன் அப்படிங்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெட்க்ளிஃப் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பிப்ரவரியில தொழில்துறை உற்பத்தி 5.2. தொழில்துறை அப்படின்னு சொன்னாவே எக்கனாமிக் செக்டர்ல எந்த செக்டர்ல வரும்? செகண்டரி செக்டார் அப்படிங்கிறது ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன்ல எத்தனாவது இடத்துல வரும்? செகண்ட் பிளேஸ். அப்ப the first one tertiary sector சார். first one அப்படிங்கிறது டெரிசரி சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது இல்லையா? சோ 5.2 பிப்ரவரியில தொழில்துறை உற்பத்தி 5.2 அப்படிங்கிறது உற்பத்தி துறை அபாரம்னு சொல்லியிருக்காங்க. சோ பங்குச்சந்தை கடும் சரிவுன்னு சொல்லியிருக்காங்க. பங்குச்சந்தைனாவே ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாவே செபி எந்த வருஷம்ப்பா? 1988. செபியோட ஆக்ட் எந்த வருஷம்? 1992 அப்படிங்கிறது. செபியோட தற்போது இயக்குனர் யார்? துகின் காந்த பாண்டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? சோ திமுகவும் காங்கிரசும் இன்னும் திருந்தவில்லை. பிரதமர் மோடி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ரைட். அதுக்கு தமிழக மக்களுக்கு நன்றி கடன் செலுத்தவே அரசியலுக்கு வந்தேன், நடிகர் விஜய் சொல்லியிருக்காங்க. மகாவீரர் ஆளுநர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. விஜயோட சொத்து மதிப்பு 624 கோடி. அதுல எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. விஜயோட சொத்து மதிப்பு 624 கோடி அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படிங்கலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அசையா சொத்து அப்படிங்கிறது வந்து 7.51 கோடியா. அதே மாதிரி 2 BMW கார் வச்சிருக்கிறாரா, 5 உயர் ரக கார்கள் வச்சிருக்காரா, 1 கோடி தங்கம் வச்சிருக்கிறாரா, வெள்ளி நகை பொருட்கள் மற்றும் வங்கி சேமிப்பு, பங்குச்சந்தை முதலீடு என 404 கோடி வச்சிருக்கிறாரா. ஸோ அதே போல் அவரது மனைவி சங்கீதா பெயரில் ஒரு 4 கோடி மதிப்பிலான சொத்து. ஸோ தங்கம் வந்து அது என்ன 3.132 கிராமா இல்ல 3132 கிராமா? இல்லம்மா, கிளாஸ்ல இருக்கீங்களா? பாருங்க. ஆமா, 100 கிராம் அப்படிங்கறது 1 கிலோவா அல்லது 1000 கிராம்ன்றது 1 கிலோவா? 3 கிலோ தங்கம் வச்சிருக்காங்க இல்ல? 3 கிலோ தங்கம் அவங்க மனைவிட்ட இருக்க 3 கிலோ. இன்னைக்கு 1 கிராமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 15,000மா? அந்த ரேஞ்சில இருக்கு. அந்த ரேஞ்சில் 1 கிராமே 3132 கிராம் அப்படிங்கறது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல? சரி, ஓகே. குடும்பத்தினருக்கு கடன் வழங்கிய விஜய் வந்து குடும்பத்துக்கு கடன் வழங்கி இருக்காரா. வேட்புமனுல தனது தந்தை சந்திரசேகருக்கு ஒரு 3 கோடி கொடுத்திருக்காரா. அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு 87 லட்சம் கடன் கொடுத்திருக்காரா. பாருங்க, அப்பா அம்மாவுக்கே கடன் கொடுத்திருக்காரு 3.2 கோடி. சும்மா இதெல்லாம் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அவரது மனைவி சங்கீதாவுக்கு வந்து ஒரு 12 கோடி கொடுத்திருக்காரா. அவருடைய மகன் சேசன் அப்படிங்கிறவருக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. மகள் திவ்யா சாசாவுக்கு ஒரு 4 லட்சம் கடன் கொடுத்திருக்காரு. அப்புறம் அந்த ஆனந்த் இருக்காரு இல்லையா, அவங்களுடைய முக்கியமான பொறுப்புல, அவருக்கு ஒரு 3 கோடி கடனா கொடுத்திருக்காராம். ஸோ இதெல்லாம் அவருடைய தேர்தல் அதமாக இருக்கக்கூடிய அவங்க இதுல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. ஓகே, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கிளியரா? ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது, வேற யாராவது அஜிஷன் ப்ரொஃபசர் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அஜிஷன் ப்ரொஃபசர், எஸ் சார், இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. கலைவாணி மேம், எந்த மேஜர் நீங்க? கலைவாணி மேம் எந்த மேஜர்? தமிழ் மேஜர். ஆல்ரெடி நம்மளுடைய வைவோஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? அட்டன் பண்ணிருக்கீங்க, சூப்பர். சோ தொடர்ந்து நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க கலைவாணி மேம், தொடர்ந்து அப்டேட் ஆயிக்குங்க. சோ இன்னைக்கு பேசுனதெல்லாம் தமிழ்ல நிறைய ரீச் ஆயிருக்கும் தெரியுமா? மகாவீரர், சமணம்லாம் போய் பேசியிருக்கோம், நாயன்மார்கள் பத்தி பேசியிருக்கோம்,
தமிழ் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கோம். பொதுவா எல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க. நேத்து தான் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நேத்து தான் அட்டெண்ட் பண்ண. நல்லா இருந்தது. நீங்க நியூஸ் பேப்பர் சொல்லி கொடுக்கறது நல்லா இருந்தது. நியூஸ் பேப்பர் சொல்லி கொடுக்கறது நல்லா இருக்கா? ஓகே, அதாவது இந்த நியூஸ் பேப்பர் சொல்லி கொடுக்கறது இல்ல, அது ரொம்ப முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ் மாத்திரம் இல்ல, ஜிகே அப்டேஷன்ஸ். இதுல ஹிஸ்டரி பேசியிருக்கோம், பாலிட்டி பேசியிருக்கோம், எக்கனாமி பேசியிருக்கோம், ஐஎன்எம் பேசியிருக்கோம், சயின்ஸ் பேசியிருக்கோம், தமிழ் பேசியிருக்கோமா இல்லையா கலைவாணி மேம்? பேசிக்கா அது எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அன்னைக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, as a teacher we should know, we should aware. சரிங்களா? இப்ப இன்னைக்கு எவ்வளவு பெரிய தலைவர்கள் பேசியிருக்கோம். உங்ககிட்ட படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க பாருங்க, அப்டேட் ஆயிருக்காங்க இல்லையா? ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இப்ப இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் இப்பதான் +2 முடிச்சுட்டு கல்லூரிக்குள்ள வர போறாங்க. சோ அவங்க எல்லாம் எப்படி அப்டேட் ஆகுறாங்க, எப்படி படிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். ஓகே கலைவாணி மேம், தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் யார் இருக்கீங்களா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஒரு 600 பேர்கிட்ட அந்த குரூப்ல இருக்கிறாங்க. சரியா? யாரு பேசுங்க? காளீஸ்வரி மேம். என்ன மேஜர் காளீஸ்வரி மேம்? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நீங்க என்ன மேஜர்? சார் தமிழ் மேஜர். தமிழ் மேஜர் ஆல்ரெடி நம்ம வைஓஎஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். சரி, தொடர்ந்து நம்ம அப்டேட்ல இருக்கீங்க இல்ல, அகாடமியோட அப்டேட்ல இருக்கீங்க. ஆமா. இந்த வகுப்புகளை பத்தி, அந்த வைஓஎஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். எல்லா விஷயமுமே எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயமும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமாங்க சார். எஸ் மேம், காளீஸ்வரி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நல்லா படிச்சுங்க. அது மாதிரி ரிசல்ட் வர வரைக்கும் ஏதோ மார்க்குக்காகவும் பிளஸ் வேலை பார்க்கறதுக்காகவும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பயன்படுத்தாம நாலேஜ் அப்டேஷனுக்காக நம்ம எப்பவுமே கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இன்னைக்கு மார்ச் 31 மகாவீரர் பத்தி அவ்வளோ பேசியிருக்கோம். இன்னைக்கு தான் ஈஃபில் டவர் ஏற்கனவே தெரியுமா மேம்? கலைவாணி மேமுக்கோ காளீஸ்வரி மேமுக்கோ தெரியுமா? ஈஃபில் டவர் இன்னைக்கு தான் கட்டி முடிச்சிருக்காங்க. மகாவீரருடைய மனைவி பேர் என்ன? நிச்சயமா தெரியாது இல்ல. நம்ம தமிழ் மேஜரா இருந்தாலும் கூட மகாவீரர் சமண சமயம்னா நம்ம சமண சமயம் அந்த காப்பியங்களை மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சரியா? உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசின்னு சொல்லி படிச்சுட்டு போயிட்டு இருப்போம். பட் இன்னைக்கு வந்து அவரை பத்தி டீடைல் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அவர் பீகார்ல வைசாலியில குந்தக்ல பிறந்திருக்காரு. ஸோ 3 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரத்தினங்கள் இருக்கு. அவர் பவபுரியில தான் இறந்தாரு. பாவம் 72 வயசுல இறந்து போனாரு. ஸோ இதெல்லாம் வந்து நாலேஜ் அப்டேஷன் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். செந்தில் மேத்ஸ் அப்படிங்கிற பேச விருப்பம். நல்லா படிச்சிருக்கோங்கய்யா. அதோட மறுபடியும் அதை படிக்கல. சொல்லுங்கம்மா. 8th படிக்கிறப்ப பாலிட்டி இது எல்லாமே படிச்சதுதாங்க. சோசியல் சயின்ஸ் படிப்போம். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. 2013 படிச்சது. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ நம்ம வந்து ஒரு காலத்துல படிச்சோம் ஏதோ அப்படின்ற மாதிரி இல்லாம எப்பவுமே படிச்சிருக்கணும், எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும் சில விஷயங்கள். பாலிட்டிலாம் நம்மளோட தொடர்புடையது தான். ஸோ அப்டேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே ஃபைன் மேம். வேற யாரும் இருக்கீங்களா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருக்கீங்களா? சார் கோமதி ஜெயம் இருக்கேன் சார் லைன்ல. கோமதி மேம் என்ன மேஜர்? சார் வணக்கம் சார். தமிழ் சார். வணக்கம் சார். வணக்கம். தமிழா இருக்கீங்க எல்லாரும், பரவாயில்ல. ஓகே, தமிழ்ல ஆர்வமா இருக்கவங்க நல்லா இருக்கீங்க. மேம் சொல்லுங்க, நீங்க வைஓஎஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா கோமதி மேம்? ஆமா சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நேத்து கொஞ்சம் அட்டெண்ட் பண்ண டைம் இல்ல. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேனா? வைஓஎஸ்ல தமிழ்ல கேள்வி கேட்டேனா உங்களுக்கு? நான் வந்து அப்சர்வர் மட்டும் தான் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால. ஓகே. அப்புறம் நேத்து நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல பேசணும் சார். ஓ, கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல பேசியிருக்கீங்க. நீங்க எந்த ஊரு கோமதி மேம்? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சார். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். நீங்க பிஜி இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பிஜி அசிஸ்டன்ட். ஆமா சார். ஆமா சார். பிஜி அசிஸ்டண்டா இருக்கீங்க, முதுகலை பட்டதாரி ஆசிரியர். ஓகே, நல்லதுமா, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார். வணக்கம். வேற யாரும் இருக்கீங்களா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸுக்கு? எஸ் சார், நான் உள்ள இருக்கேன். சார் முன்னாங்க சார். முன்னா இருக்கீங்க மிஸ்டர் முன்னா? மிஸ்டர் முன்னா ஃப்ரம் அது காமர்ஸ் பேக்ரவுண்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. காமர்ஸ் பேக்ரவுண்ட். ஆமாம் சார். எஸ் சார். காமர்ஸ் பேக்ரவுண்ட். நீங்க வைஓஎஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா மிஸ்டர் முன்னா? எந்த ஊரு? ஆமாம் சார். தர்மபுரி மாவட்டம் சார். முன்னா வந்து தருமபுரி மாவட்டம் இல்லையா? தருமபுரி மாவட்டம். வைஓஎஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? உங்ககிட்ட நான் கேள்விலாம் கேட்டுக்கலாம் காமர்ஸ்ல. ஆமாங்க சார். அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, தொடர்ந்து அப்டேட் பண்றீங்க. மனித வடிவில் இருக்கிறாங்க. கடவுள் மனித வடிவில் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையா நான் மனசார உங்க மூலியமா நான் உணர்றேன் சார். இல்ல ப்ளீஸ் கடவுளுக்குலாம் ஈக்குவல் எல்லாம் கொண்டு போயிடாதீங்க ப்ளீஸ். இது வந்து ஒரு நார்மல். நம்மளாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். ஓகே. பட் இன்னும் நாங்க ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்லே ஆன்சர் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங்கா இருக்குங்க சார். இதுல இருந்து எப்படி கம் அவுட் வரதுங்கிறது என்னுடைய டவுட்டா இருக்குங்க சார். மிஸ்டர் முன்னா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, என்ன சொல்றீங்க சார்? இல்ல சார், நீங்க கொஸ்டின் கேட்கிற போது ஆஸ் ஏ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நாங்க ஸ்டூடெண்ட் மாதிரியே ஆன்சர் பண்றோம் சார். ஷார்ட்டா இதுல இருந்து நம்ம எப்படிங்க சார்? அதான் ஏன்னா அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா பெடகாச்சி ஓரியன்டா, ரிசர்ச் மெத்தடாலஜி ஓரியன்டா நீங்க எப்படிங்க கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்கன்ற அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பதில் எதிர்பார்ப்பாங்க. நிச்சயமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏதோ என்ன மேஜருக்கு நடத்தும் போதுலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜருக்கு உள்ளவங்க நடத்தும் போது நான் கேட்டாங்க அவங்க
சார் எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மாடல் கிளாஸும் ப்ளஸ் எப்படி பதில் சொல்லணுன்றதையும் சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நான் செஷன் தரேன். ரிசல்ட் வரட்டும். ஆமாம். இப்போ இப்போதைக்கு ஒரு 12 செஷன் நடத்திட்டோம் மிஸ்டர் முன்னா சார். ஸோ நீங்களும் தொடர்ந்து அப்டேட் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அந்த நாலேஜ் அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? வெரி வெரி யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். ஆமாங்க சார். ஸ்டூடெண்ட் கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் சார் உங்களை பத்தி. ஓகே. அகாடமிக்கை பத்தி. ஷூர். ரொம்ப இது மோட்டிவேட்டா இருக்குங்க சார். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. அதான் தான் சொல்றேன். நம்ம ஆயத்தப்படணும், நம்ம ஆயத்தப்படுத்தணும். நம்ம பயன்படுறது இல்லையா? நம்ம பயன்படுறத நான் ஸ்பிரிச்சுவல்ல நான் உள்வாங்கிக்கிட்டது, இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்கள். நீங்க இலவசமா நம்ம பெறுறோம், நம்மளும் போய் மற்ற மாணவர்களுக்கு பரவாயில்ல பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நாலேஜ் அப்டேஷன்ஸ் இருக்கு. சின்ன ஒரு யூஜி படிக்கிற பிள்ளைங்க எவ்வளவு நாலேஜா இருக்கிறாங்க, எப்படி சப்ஜெக்ட் நாலேஜ் என்ரிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சார், முன்னா சார் தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். பையன் வேற யாரும் இருக்கீங்களா? அஜிஷன் ப்ரொஃபசர். ஓகேங்க, ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம 8 to 10 சொல்லியிருந்தோம். 8 to 10 நான் 7:45 அனுப்பிட்ட லிங்க். ஸோ 8 மணிக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா இருக்கிறதுனால நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஒரு நாள் கூட நாலேஜ் அப்டேஷன் இல்லாமல் இருந்துடக்கூடாது, கரண்ட் அஃபேர்ஸ் ரீச் ஆகாமல் இருக்கக்கூடாதுன்றக்காக இன்னைக்கு நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்றீங்க. ஸோ தொடர்ந்து படிச்சுங்கம்மா. நம்ம இதில் என்ன டெஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அதே போல இந்த QT எக்ஸாம்ஸுக்கு உள்ளவங்க நான் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் அனுப்பிச்சு தரேன். அதை ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. ஸோ கிளாஸ் ஓவர். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ.